நாட்டரசன் கோட்டை நமக்கு தந்திட்ட பெருமகன், வெற்றி திருமகன். இவர் போல் இன்னும் வேண்டுமே என கலைப்பிள்ளைகள் என கலைத்தாயை வாய்விட்டு சொல்லும் கலைமகன். 100 அரசுகள் ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து இவர் எதிரே நின்றாலும் இந்த அரசுக்கு ஈடில்லை. அவர்தான் அண்ணன் பேரரசு. பொதுவாக நதிக்கரை ஓரம்தான் பேரரசுகள் இருக்கும். இது வரலாறு. என்ன ஆச்சரியம், ஒரு பேரரசு ஓரத்தில் இந்த நதி இருக்கிறது. பொதுவாக நதியால் தான் பேரரசுகள் செழிக்கும். இந்த பேரரசால் இந்த நதி செழித்துக் கொண்டிருக்கிறது. இவரின் திறமை நம் கண்ணெதிரே ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. சிறப்பு விருந்தினர் பெருமக்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க இணைச் செயலாளர் அண்ணன் சவுந்தரபாண்டியன் அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக அண்ணன் PRO விஜய் முறை அண்ணன் அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். அண்ணனுக்கு நிறைய கவிதையை எழுதி வச்சிருந்தேன். விஜயம் செய்யும் இடம் எங்கும் ஜெயமாக்கும் முரளி, அவரே விஜய முரளி. அடுத்ததாக ஆதேஷ் பாலா அவர்கள். அடுத்ததாக யோகிராம் அவர்கள். எடிட்டர் MP ரவி அவர்கள். இந்த குறும்படத்தில் நடித்த சக நடிகர்கள் வைஷ்ணவி, நடன இயக்குனர் அண்ணன் அசோக் ராஜா அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவதாக பேச அண்ணன் லாரா அவர்களை, விந்தை படத்தில் நிறைய விந்தைகள் செய்த அண்ணன் லாரா அவர்களை இப்பொழுது பேச அழைக்கிறோம். இவர் எப்படின்னா என்னுடைய படத்துடைய எடிட்டர். நான் வர்மம் படம் பண்ணும்போது அசிஸ்டன்ட் எடிட்டர் இருந்தார் ஜெய்சங்கர் சார்கிட்ட. அப்போவே அவருக்கு எடிட்டர்ன்றதை விட டைரக்டர் ஆகணும்னு தான் அவரோட எல்லாமே. பார்த்தீங்கன்னா சரி, நான் இப்போ அடுத்த படம் பண்ணும்போது எடிட்டராக போட்டேன். எடிட்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடிட்டர்ஸோட ஃபோட்டோ தான் வச்சுருப்பாங்க, அப்படி தானே? ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ் ஃபோட்டோ தான் வச்சுருப்பாரு. அப்போவே தெரியும் இவர் ஏதோ நோக்கத்தோடு இருக்காரு. எதை எடுத்தாலும் எப்போ எடுத்தாலும் எதை பேசுனாலும் பேரரசர் பற்றி தான் பேசுவார். பேரரசர்னா அவருக்கு அவ்வளோ. நான் இப்போ முன்னாடியே ஒரு வாட்டி பார்த்துட்டேன். நான் ஜஸ்ட் ஓகே பண்ணியிருக்காரு, பார்ப்போம் அப்படி தான் பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன ஏதோ பண்ணுறாரு, சினிமா பற்றி நெகட்டிவாக சொல்லி வரும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா கரெக்டு, சினிமாவை உண்மையாக நேசிச்சிருக்காரு. சினிமாவை உண்மையாக நேசித்தா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு தாட் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ இல்லையா தெரியல, பட் எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சொல்லிட்டேன், பண்ணினது நல்லா இருக்குது, அது சார்கிட்ட காமிச்சான்னு கேட்டேன். ஏன்னா நான் வர்மம் படம் பண்ணும்போது பாதி ஒர்க்கு பேரரசர் ஆஃபீஸர் தான் பண்ணோம். அந்த படத்துடைய ஒர்க்கு முதல்ல ரஃப் கட் தானே பண்ணுவோம். அப்போ ஃபிலிமில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரஃப் கட் பண்ணி வரும்போது பார்த்தா நமக்கு ஏதோ தூக்கம் தெரியாமல் இருக்கும். அவர் எடிட்டர் உட்காந்துட்டு கூட இருந்தீங்களா அப்படின்னாரு. அவங்க இருந்தது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சொல்லவே தேவையில்ல, அவரே அங்கே அப்படியே தூக்கிடுவார் கரெக்டாக. அப்பயும் அந்த நாலேஜ் இருந்துச்சு. அப்போ ஒரு டைரக்டருடைய நாலேஜ் இருந்தால் தான் அந்த டைரக்டர் ஆகிட்டு குறும்பட டைரக்டர் ஆகிட்டார். அடுத்தபடியாக கண்டிப்பாக ஒரு முன்னிலையில் படத்தை பண்ணுவார்னு நம்புகிறேன். பண்ணணும், எல்லாருக்கும் தானே வரும். பட் அவருடைய இந்த சினிமாவுடைய தாகம் அவருடைய கான்செப்டில் தெரியுது. அதெல்லாம் கண்டிப்பாக வருவார்னு நினைக்கிறேன். இன்னும் பெரியவங்களாக பேசுவாங்க. ஓகே, நன்றி. இயக்குனர் இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்குகிறார்.
அடுத்ததாக வைஷ்ணவி அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். பேரரசு சார் குறும்படமாக இருந்தால் கூட எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் பண்ணுவீங்கம்மா, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த குறும்படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லோரும் இதில் நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ எல்லாருக்கும். அப்புறம் மீடியா அண்ட் ப்ரெஸ் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள்லாம் இருந்தால் தான் எங்களால் முன்னேறி வர முடியும். வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக யோகிராம் அவர்களை அழைக்கிறோம். மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க நதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஆல்ரெடி வந்து நான் வில்லனா பண்ண படத்தில் ஒரு எடிட்டிங் பண்ணார். ஆனால் அவருக்குள்ளே இப்படி ஒரு டைரக்ஷன் மைண்ட்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த படத்துலேயே ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார் எடிட்டிங்கை. இப்போ இதை பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இவர்கிட்ட இவ்வளோ பெரிய டேலண்ட்லாம் இருக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் நம்ம சினிமா இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த சினிமாவை எவ்வளோ லவ் பண்ணியிருந்தா அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. இவர் கண்டிப்பாக பெரிய டைரக்டராக வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் ப்ளீஸ். இந்த எழுதுகிறவங்கலாம் வந்து அவரை நீங்கள் நல்லா ஊக்குவிச்சு எழுதுனீங்கன்னா தான் அடுத்து ஒரு பெரிய படமாக எடுக்கிறதுக்கு இவருக்கு இன்னும் பயங்கரமான ஸ்கிரிப்டை இவர் உருவாக்கி பெரிய டைரக்டராக வருவார். அடுத்ததாக ஆதேஷ் பாலா அவர்களை அழைக்கிறோம். என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்போ மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவங்களுக்கும், திரையுலக ஜாம்பவன்களுக்கும், நண்பர்களுக்கும், பத்திரிகை உலக நண்பர்களுக்கும், வாழ்த்து வந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், அதுதான் வந்து நம்ம சினிமாவில் செய்ய வேண்டியது. இப்போ தான் நான் அண்ணனோட பேசினேன், முரளி அண்ணனோட பேசியிருந்தேன். என்னென்னா யாரை பார்த்தும் பொறாமப்படாமல் நம்மளுடைய முயற்சிகள் நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலே கடவுள் நம்மளுக்கு வேண்டியது, கடவுள் தான் சினிமா, அது சினிமா நமக்கு வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக செஞ்சிடும். அதுதான் வந்து அதை தான் நாங்கள் நம்பிட்டு போயிட்டுருக்கோம். நான் வந்து தெரியும் உங்களுக்கு, நான் பழைய காமெடி நடிகர் சிவராமனோட சொன்னேன். அந்த லேபிளில் நான் வந்தால் கூட நானும் அடியால் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகினிங்லலாம் படத்தில் வந்து அடியால் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து முதல்ல போலீஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். சீரியலெல்லாம் போலீஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். போனாலே போலீஸ் அவங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டை பார்த்தோன்னே இன்ஸ்பெக்டர்ஸ் மாடி விட்டுருவாங்க. போலீஸாக ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பயமாகிடுச்சு, என்னடா இப்படியே போலீஸாகவே போயிடும் போது சினிமாவில் அப்படின்ட்டு தாடி வளர்க்க ஆரம்பித்தேன். தாடி வளர்த்து நம்ம அப்படி போய்டும், வில்லனுக்கு அடியால் போய் வில்லனாக பண்ணி அப்படி ஹீரோ பண்ணி அப்படி போயிடலான்ட்டு அப்படி தாடி வச்சேன். தாடி வச்சோன்னே அதுக்கு அடியால் கேரக்டர் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் அதுவும் அலர்ஜியாக போயிடுச்சு. ஏன்னா வந்தோடனே ஆதேஷ் அந்த கட்டல் ஒரு கட்டை எடுத்துங்கன்றாங்க. கட்டையை பார்த்தாலே அலர்ஜி ஆகிடும். அப்புறம் இல்லைங்க நான் கட்டை இல்லாமலே நான் ஓடுறேன், பின்னாடி ஓடிடுறேன் அப்படின்னேன். அந்த மாதிரி ஓடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த குறும்படம், அதுதான் எனக்கு கையில் கிடச்ச ஒரு ஆயுதம். கொரோனா காலகட்டத்தில் குறும்படம் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாரும் குறும்படம் பண்ணாங்க, நம்ம என்ன வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அப்புறம் அந்த சிங்கிள் ஷாட்டில் ஒரு 7 நிமிஷம் சிங்கிள் ஷாட்டில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அப்புறம் அதில் வந்து ஒரு செல்ஃபிலேயே வந்து 5 மினிட்ஸ் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அப்போது பேரர் சார் தான் ஃபஸ்ட் அனுப்பிச்சேன். பார்த்துட்டு உண்மையாகவே சொல்கிறேன், அவ்வளோ பெரிய மனசு பேரர் சாருக்கு. அது திறமைகள் அவங்க வாழ்த்தணுன்னா அவர் உடனே பாராட்டிடுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் வந்து வீடியோ எடுத்து எனக்கு பாராட்ட அனுப்பிச்சார். அது வந்து எனக்கு இன்றைக்கும் என்னோடய சினிமா கேரியர் எப்பயும் மறக்க முடியாது சார். தேங்க்யூ. ஸோ அந்த அளவுக்கு பேரர் சாருடைய மனசு. அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நல்ல பெரிய பரபரப்பாச்சு அந்த இடத்துல போயிட்டு இருந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுடைய முயற்சிகள் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணலைன்னா இன்னும் நான் அந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டு இல்லை எஸ் சார் அப்படின்னு போலீஸாக தான் ஓடிட்டுருக்கணும். இப்போ நான் பண்ணிட்டு இருக்க படங்களுமே வேறு கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். நதியை பற்றி நான் பேசணும். நம்ம நதி புயல், அவர் வந்து ஆக்சுவலி நதி புயல், இப்போ நதின்னு பேர் வச்சுட்டாரு, நதி புயல் அப்படி இருப்பார் அவர். நான் விந்தைன்னு ஒரு படம் அடித்தேன், லாரா சார் தான் இயக்குனர் அவருக்கு. அந்த படம் நடிக்கும்போது அவர் வந்து ஒரு எடிட்டர் தான் அவர். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு டெய்லி வந்துடுவார். டெய்லி வந்து துரு ஓடிட்டு இருப்பார். சரிண்ணா எடிட்டர் ஏன் ஸ்பாட் நம்ம எந்த ஸ்பாட் ஷூட்டிங் ஸ்பாட் அந்த மாதிரி பார்க்க மாட்டோம், எடிட்டர் வந்துட்டு பார்க்க மாட்டோம். இவர் எடிட் பண்ணிட்டு இருப்பார். அதுமாதிரி ஷார்ட்டு சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் திடீர்னு பார்த்தா அன்றைக்கி ஒரு 6 மாதம் முன்னாடி வந்து சார் நான் படம் பண்ணலான்னு இருக்குது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு இருக்கேன்
நீங்கள் பண்ணி தரணும் அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காணாம போயிட்டார். இப்போ தான் பார்க்குறேன். காணாம போயிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா சார் படம் முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. என்ன நதி சொல்லவே இல்லை சார் இது மாதிரி பட்ஜெட்டில் போடணும் அப்படின்னாரு. சார் பேர சார் காமிச்சிக்கலாம், நான் பேர சார் தான் காமிச்சேன், அவர் வந்து இன்னும் நல்லா ப்ரொமோட் பண்ணு அப்படின்னாரு. அதுவே மிகப்பெரிய வெற்றி. அது பேர சார் வந்து ஒரு அருமையான பாட்டு இருக்காரு. உண்மையாகவே சார் தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம நண்பனுக்கு எழுதி கொடுத்து சகோதரர் எழுதி கொடுத்தது அவ்வளோ வரிகள் வந்து ஆழமான சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் ரசிக்க வேண்டிய அதோட வழி உள்ள இருக்க அந்த அத்தனை வரிகள் வந்து பேரரசர் அதில் இருக்காது. சினிமா எங்களுக்கெல்லாம் சாமி, உண்மையே சாமி தான். சாமியும் சினிமாவும் ஒன்று, சோதிச்சுக்கிட்டே இருக்கும். நீ எந்த அளவு தாங்குறீங்களோ அந்த அளவு சோதிச்சிருக்கும். ஒரு நாள் அந்த சினிமாவை நம்மளை உயரத்தை தூக்கி வைக்கும். சினிமா கடவுள் அப்படி தான் சோதனை கொடுத்துட்டே இருப்பார். நீங்கள் சோதனை கொடுத்து கடவுள் வெறுத்துட்டு போயிட்டீங்கன்னா நீ அப்புறம் சாவணும், அவ்வளோதான், வேறு வழியே கிடையாது. அது மாதிரி சினிமாவில் எத்தனை சோதனை வந்தாலும் தாங்கிட்டே போகணுன்ற அந்த அருமையான வரியை சினிமா வந்து சாமின்னு சொன்னார். அது மிகப்பெரிய வரி. உண்மையே நதிக்கிட்ட இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் அடித்து வீசுது. கண்டிப்பாக இந்த குறும்படம் நானே எதிர்பார்க்கல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு குறும்படம். லாஸ்ட் அந்த ட்விஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா யாருமே எதிர்பார்க்க முடியாத ட்விஸ்ட்டாக இருந்தது. அதில் ஹீரோ நடித்த நம்ம சகோதரர் நல்லா பண்ணியிருந்தார். நீங்கள் ரொம்ப நல்லா இந்த ஹீரோயின்ஸ் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. பாட்டு பர்னி சார் அப்படியே ஒரு ஆழமாக அவரும் ரசித்து பாடியிருக்காரு. ஸோ டோட்டல் ஒரு படத்துக்கு வெற்றியே டீமோட வெற்றி தான். அந்த டீம் இந்த படத்துக்கு இதில் வந்து நல்லா உழைச்சிருக்காங்க. நதி வந்து மிகப்பெரிய இயக்குனராக வரணும், நான் கடவுள் வேண்டிக்கிறேன். அவருக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக மதுமிதா. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் உட்காந்துருக்கும் எல்லாருக்குமே வணக்கம். ஆக்சுவலி ஃபீலிங் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் ஹாப்பி, ரியலி ஹாப்பி. நல்லா நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நர்வஸாக இருக்கு. தேங்க்யூ giving me this opportunity actually. Thank you so much. தேங்க்யூ. அடுத்ததாக டப்பிங் இன்சார்ஜ் குறும்பட நடிகர் அருமையண்ணன் குணாஜி அவர்களை வாழ்த்து அழைக்கிறேன். என்னை பெற்றெடுத்த அன்னைக்கும் என்னை தத்தெடுத்த சென்னைக்கும் என் முதல் வணக்கம். திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்புதிகை விட்டெழுந்து சந்தனத்தில் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தை இனித்திடச் சிறந்தவளும் எந்த நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாழி என வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்வதில் உள்ளபடியே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இளைஞர்கள்லாம் வேற மாதிரி எதிர்பார்த்திருப்பீங்க, இன்க்ளூடிங் நான் கூட அப்படிதான் எதிர்பார்த்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே இது ஸ்க்ரீன் பிளேயில் மாறும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு அற்புதமான இந்த தமிழ் சமூகத்திற்கு சினிமாவை நேசித்து கொண்டிருக்கின்ற நடிகராக இருக்கட்டும் அல்லது தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு இயக்குனராக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை தந்த ஒரு ஆகச்சிறந்த படைப்பாய் நான் இந்த காண்டம் குறும்படத்தை காண்கிறேன். ஏவிஎம் ஸ்டுடியோவில் வாட்ச்மேன் வேலை பார்த்தவர் தான் அண்ணன் பசங்க பாண்டிராஜ் அவர்கள். ஹோட்டலிலே சர்வர் வேலை பார்த்தவர் தான் இன்று நடிப்பு அரக்கனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நடிகர் எஸ்.ஏ. சூர்யா அண்ணன் அவர்கள். கோயம்பேட்டிலே பஸ்ஸில் பயணம் செய்வதற்கு 10 ரூபாய் கூட பணம் இல்லாமல் இருந்து வசதி இருந்தும் கூட அந்த கஷ்டத்தை உணர்ந்தவர் தான் லோகேஷ் கனகராஜ் இயக்குனர். இப்படி ஒவ்வொருவருக்கும் வெற்றி பெற்ற ஒவ்வொரு வெற்றியாளர்களுக்கும் ஒரு 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 கடந்து வந்த ஒரு பயணம் இருக்கிறது. அதே மாதிரி மிஸ்கின் அண்ணன் அந்த முதல் படம் சித்திரம் பேசியதடியை தூக்கி கொண்டு தாம்பரம் வரைக்கும் நடந்தே கதையை சொல்லிட்டு போவாராம், நடந்தே கதையை சொல்லிட்டு திரும்ப வருவாராம். இப்படி ஒவ்வொரு வெற்றியாளருக்கும் ஒரு ஆகப்பெரும் வரலாறு இருக்கிறது. இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு கூட ஒரு அற்புதமான ஒரு பாடலை தந்திருக்கிறார் அன்பிற்குரிய அண்ணன் பேரரசு அவர்கள். ஆண்டவர்களும் ஆளப்போவர்களும் என்ற ஒன்று வரி வரும். உண்மையா நீ சினிமாவை நேசித்த என்று சொன்னால் அது உன்னை ராஜாவாக்கும், உயரத்தில் வைக்கும். அப்படித்தான் யோகிராம் நண்பர் நிறைய படங்கள்ல சின்ன சின்ன வேஷங்கள். இப்ப கருடன்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அன்பிற்குரிய ஆதேஷ் பாலா அண்ணா அவர்கள்
தனது தந்தை தாய் பெயரை எந்த திரைப்பட கம்பெனிகளிலும் இயக்குனரிடம் யாரிடமும் அவர் பரிந்துரை செய்ய மாட்டார். அவருக்கான திறமை எனக்கு இது இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புகளை உருவாக்கி கொண்ட ஒரு மனிதர். அது மாதிரிதான் மேடையில் இருப்பவர்கள் எல்லாரும் கூட. ஆனால் இந்த குறும்படத்திலே ஒரு அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் பேரரசு அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே நல்ல மனம் படைத்தவர்கள். இந்த படத்திலே நடித்த அந்த கதாநாயகன் தம்பியாக இருக்கட்டும், கவிதா என்ற கதாபாத்திரத்திலே பண்ணவராக இருக்கட்டும், அன்பு குழந்தை அவர்களாக இருக்கட்டும், படத்தில் பணிபுரிந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய மனம் திறந்த வாழ்த்துக்கள். நானும் ஒரு 3 குறும்படங்களை இயக்கியவன். அதிலே செவிலியர் கடவுள் என்கின்ற குறும்படம் பல விருதுகளை பெற்றது. அண்ணன் பேரரசு RV உதயகுமார் அண்ணன் கைகளிலே கோயம்புத்தூரில் நடந்த விழாவிலே நானும் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றேன். ஆக ஒரு குறும்படம் தான், அதாவது மண்ணில் விழுந்து மரமாகி விடுவேன் என்று கடுகு விதைக்கே கம்பீரமாய் இருக்கிற பொழுது, மண்ணில் விழுந்து மரமாகி விடுவேன் என்று கடுகு விதைக்கே கம்பீரம் இருக்கிற பொழுது மனிதனாய் பிறந்த நமக்கு நம்பிக்கையும் கம்பீரமும் தேவைப்படுகிறது. அந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை தம்பி நதி அவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். பத்திரிகையாளர்கள் ஏதேதோ செய்திகளை எப்படியோ எழுதுகிறீர்கள். இந்த அன்பு தம்பியையும் நீங்கள் வாழ்த்தி நிறைய எழுதுங்கள். இன்னும் ரொம்ப ஒரே வரியில ரொம்ப சினிமாவை பத்தி ரொம்ப கேவலமா சொல்லி கொண்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் இது. அது போற போக்குல சினிமாக்காரி தானே. குறிப்பா அந்த பைல்வான் ரங்கநாதன் அண்ணன் அவர் மேல எனக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. எனக்கு ஒரு மதிப்பு இருக்கு. என்னன்னா, அவர் என்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். ஆனால் என் சினிமாவை நீ கண்ணுல பாத்தியா? பார்க்காத விஷயத்த ஒரு வியூவர்ஸை கலெக்ட் பண்ணணும், அதன் மூலம் ஒரு வருமானம் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு குழந்தைகிட்ட கூட ஒரு முத்தத்தை நீ கேட்கணும்னா அந்த குழந்தை விருப்பம் இருக்கணும், சம்மதம் இருக்கணும். அப்பதான் அந்த பாப்பா நமக்கு கொடுக்கும். அங்கிளுக்கு ஒரு முத்தம் கொடுமா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். தெரியாத ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுங்க, மனசு ஒப்புன்னு ஒரு விஷயத்துக்கு ரொம்ப வலிக்குது. என்னன்னா பைபிள் ரங்கநாதெல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு படம் அது. அது போன்ற ஆளுகள் எல்லாம் அடிச்ச மாதிரி நீ பார்க்காத ஒரு விஷயத்த, கேட்காத ஒரு விஷயத்த, அவன் வந்தா, அவன் அங்க போனா, அவன் இப்படி பண்ணா, திருசா விஜய் வீட்டுல இருந்தா, அவன் அங்க இருந்தா, இது உனக்கு தேவையா? உன் வேலை என்ன? அவன் சினிமாவில் 4 கோடி ரூபா 5 கோடி ரூபா போட்டு ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு போராடிட்டு இருக்காங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சாப்பிடாம ஒரு வரி இருக்கும், செருப்புல ஊக்கு போட்டுட்டு பிஞ்ச செருப்பு போட்டுக்கிட்டு இந்த கோடம்பாக்கத்துல எத்தனையோ உதவி இயக்குனர்கள் அலைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாம ஒரு மைக் கிடைச்சிருச்சு, ஒரு 10க்கு 10 ரூம்ல எனக்கெல்லாம் பேச தெரியாமலும் இல்ல, தீ பிடிக்க விட்டுருவேன். வேணாம், நான் அதுக்கு வரல. நம்மளுடைய களம் வேறு, நம்மளுடைய பயணம் வேறு, நம்மளுடைய பாதை வேறு. முடிஞ்சா 4 பேரை தட்டி கொடு, இல்லையா வேலை உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சுயநலமா இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நீ போ. நீ எத்தனை வருஷம் இந்த மண்ணில் வாழ போற? கொரோனாவிலிருந்து நம்ம மீண்டு வந்திருக்கிறோம். இது போன்ற தம்பியை போன்ற இயக்குனர்கள், ஒரு எடிட்டருக்குள்ள ஒரு ஆக சிறந்த ஒரு கற்பனை இருக்கும். ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் படத்தை இழுத்துக்கிட்டே போறோம்னா எடிட்டர் எங்க கை வைக்கணும், எங்க கட் பண்ணா எங்க ஃபாஸ்டா இருக்கும், எங்க பூம் இருக்கும், எங்க ஃபைட் வைக்கணும், எங்க சாங்க எந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படின்னு மாஸ்டர்ஸ் இருந்தா கூட எடிட்டர் இஸ் பேசிக்கலி இஸ் a கிரியேட்டர். அவரும் ஒரு டைரக்டர், படைப்பாளிக்கு சமம். ஏன் படைப்பாளின்னு சொல்றோம், இயக்குனர்னு சொல்லாம? படைப்பாளி என்பவன் படைப்பாளர்களை ஆள்பவன், பிரம்மன், மனிதர்களை உருவாக்குவன், வித்தியாசமான கதாபாத்திரங்களை, வித்தியாசமான முகங்களை கொண்டு ஒரு படைப்பாளன். என்று கருடன் ஓடிக்கொண்டிருக்கிறது, என்று அறம் ஓடியது, இப்படி நிறைய படங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த இயக்குனுடைய வழி, அந்த கற்பனை வளம். நிறைய பேசணும், நிறைய ஆளுமைகள் இருக்கிறாங்க. மேடையில் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் மனசார வாழ்த்த வந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் பெரு துளசி பழனிவேல் அவர்கள்லாம் என்னை போன்ற ஆளுகள் எல்லாம் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பத்திரிகையாளர் சகோதரர்கள் பலருக்கு தெரியும். அந்த நிகழ்வை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் கிளாமர் சத்யா அவர்களுக்கும், தேங்கினால் அது குளம், தேங்கினால் அது குட்டை, தேங்கி கிடந்தால் அது ஏரி, ஓடிக்கொண்டே இருந்தால் அது நதி. அன்பு தம்பி நதி இன்னும் சினிமாவில் நிறைய ஓட்டங்களை ஓடி அந்த வெற்றி ஒரு உயரத்திலே, ஒரு சிகரத்திலே இருக்க என் நெஞ்ச தோட்டத்திலே பூத்திருக்கின்ற வஞ்சகமில்லா மலர்களால் வாழ்த்துக்கள் கூறி, அன்பு அண்ணன் என் மீது ரொம்ப பாசமும் மரியாதையும் வைத்திருக்கின்ற பேரரசு அண்ணன் அவர்களுடைய பாடல், உண்மையிலே நானும் அண்ணனும் உட்கார்ந்துதான் கேட்டோம். அதை பத்தி பேசணும்னா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் தேவைப்படும். எனவே அன்பு அண்ணன் சினிமாவை நேசித்து ஒரு நாட்டரசங்கோட்டை அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து வந்து இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன டைட்டில் எதுக்கு வைக்கிறாங்க, ஏன் வைக்கிறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. தமிழ் செத்து போய் கொண்டிருக்கிறது. என்ன டைட்டில்? ஒரு படத்திற்கு கதை எப்படி முக்கியமோ அது போல அந்த படத்தினுடைய தலைப்பு மிக மிக முக்கியம். எத்தனையோ இருந்தாலும் கூட
தான் பிறந்த தமிழகத்தினுடைய மண்ணுகளுடைய ஊரை பேரை வைக்கிறதுக்கே ஒரு ஒரு பவர் வேணும் இல்லைங்க. திருப்பாச்சி அருவாளுக்கு ஃபேமஸ், திருப்பதி லட்டுக்கு ஃபேமஸ், சிவகாசி பட்டாசு தொழிலாளி, திருவண்ணாமலை, பழனி, இதுக்கு ஒரு வரலாறு வேணும், அதுக்கு ஒரு கட்சி வேணும்ல. ப்ரொடியூசர் சொல்லியிருப்பாங்க, இல்ல பேரரசு நீ டைட்டில் வேற மாத்தி வை, என் கதை என் படைப்பு இந்த தலைப்பை வைங்க, இது நல்லா இருக்கும். கான்பிடண்டா இருக்காருல்ல. அப்ப இந்த தமிழ் சமூகத்திற்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் எவ்வளவு ஒரு பெருமையை சேர்த்து கொண்டிருக்கிற அற்புதமான இயக்குனர். அவர் வந்து இந்த படத்துல ஒரு பாடலும் எழுதி அதுல டைட்டில் கார்டு போகும்போது கலை உலக தாய், நதி இங்க வா அப்படித்தானே போட்டிருந்தேன், கலையுக தாய். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமாங்க அது. அது ஒரு டீப் கான்சோலன்ஸ். அதை நீங்க ஃபீல் பண்ணா மட்டும்தான். அப்ப நதி தன்னை அல்லது பேரரசு அவர்களை எப்படி உணர்ந்திருந்தால் கலை உலக தாய் என்று சொல்லுவார். அந்த தாய் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாதுங்க. கண்ணில் பார்க்குற ஒரே கடவுள் தாய் மட்டும்தான். அப்படி பேரரசு அண்ணனை தாயா பார்க்குற நதி, நீ ஜெயிக்கணும், உனக்கு என்ன சப்போர்ட்னாலும் அண்ணன் நானு செய்கிறோம், சரியா? வாழ்த்துக்கள் அனைவருக்கும், நன்றி, வணக்கம். அடுத்ததாக மேடைக்கு அழைக்கிறோம் இந்த படத்தில் நடித்த திபிதா, கார்த்திக் ராஜா மற்றும் பின்னணி இசையமைத்த சக்தி பிரகதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக பேச சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நினைவு பரிசு வழங்கப்படுகிறது திபிதா, கார்த்திக் ராஜா, சக்தி பிரகதீஷ் அவர்களுக்கு. இந்த பரபரப்பான வாழ்வியல் சூழ்நிலையில் எங்களை வாழ்த்துவதற்கு சிறிது நேரம் ஒதுக்கி இங்கே வருகின்றக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இது வந்து ரொம்ப 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 நீண்ட நாள் போராட்டம். இது சினிமாங்கிறது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது வந்து இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து ரொம்ப காலமாக நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம். நதியாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எல்லாருமே. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து இவங்க சொல்லும் போது தான் எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்குது. நீங்கள் எல்லோருமே வாழ்த்துங்கள், வளருவோம். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக கார்த்திக் ராஜா அவர்களை மேடைக்கு பேச அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலகின் ஆளுமைகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கம். இந்த படம் முதல் அன்னைங்கிட்ட சொல்லும்போது தலைப்பு காண்டம் அப்படின்னு சொன்னார். சினிமா அந்த ஷூட்டிங்ஸ் பண்ணது வரைக்கும் பார்த்தே கிடையாது. ஆனால் சினிமா ஆகச்சிறந்த ஒரு காதல் எனக்கு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியாமல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு தாய் கருவுற்ற பிறகு அந்த 10 மாதம் அந்த குழந்தை பிரசவிக்கிற வரைக்கும் எத்தனை தியாகத்தை பண்ண வேண்டி இருக்குதோ நிச்சயம் நமக்கு தெரியும், கரெக்டாக? ஏன்னா தாயோட அன்பு நம்ம எல்லாம் உணர்ந்திருக்கிறோம். அந்த 10 மாதம் வரைக்கும் நாம் அனுபவித்த ஒரு தாயாக அவள் ஒவ்வொரு முறையும் தியாகத்தாயாய் நின்றிருந்த அந்த நிமிடம் நமக்கு நல்லாவே தெரியும். அதை போல் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரு கனவு இருக்கும், என் குழந்தை இப்படி பிறக்கணும். அதை போல சினிமா திரையுலகில் பல கனவுகளோடு பல அகச்சிறந்த தலைவர்களாய் மாற வேண்டிய இயக்குனர் இருக்கிறாங்க. நான் நிறைய பேர் இந்த உள்ள வந்த பிறகு நிறைய பேர் நான் பார்த்தேன். அவ்வளோ கனவுகள். சார் சொன்ன மாதிரி கிழிஞ்சு போன செப்பல் போட்டு ஒரு நாள் நான் ஜெயிச்சிருவேன்ற தன்னம்பிக்கையோட சுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வெற்றியை பார்க்குற சிறப்பு விருந்தினர் பெருமக்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார் இயக்குனர் ஆர்வி உதயகுமார் ஐயா அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினர் பெருமக்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அப்படி பல கனவுகளோட இந்த கோடம்பாக்கம் ரோட்டில், வடபழனி ரோட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பல கனவுகளோட வாய்ப்புகள் கிடைக்காத வரைக்கும் அறிவாளிகளும் அறிவற்றவர்களாக இங்கே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த இணை இயக்குனர்கள், இந்த இயக்குனர் ஆய்ந்த பல கனவுகளோடு தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் ஜெயிக்கின்ற வாய்ப்புகளை இந்த திரையுலகம் நிச்சயமாக கொடுக்க நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுங்க. முக்கியமாக நதியண்ணா பற்றியும் நான் சிவாசாரை பற்றியும் பேசணும். இந்த படத்தோட அத்தனை வெளிப்பாடும் அவள் இருவரும் அனுபவித்த அந்த வழிகள் தான். சினிமாவை எல்லாருமே ஒரு வார்த்தையை சொன்னால் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அது இல்லை. ஒரு கோயிலுக்கு நிகரான ஒன்று, கோயிலோட கருவறைக்குள் இருக்கிற அந்த சாமியோட சிலை இருக்குல்ல, அதுக்கு நிகரான ஒன்று நான் உண்மையை நேசிச்சா.
அப்படி பல கனவுகளோடு இந்த படத்தை எடுத்து இன்னைக்கு உங்கள் கண் முன்னால் பார்வையிட்டிருக்கிறாங்க. இந்த படம் நிச்சயமாக மாபெரும் வெற்றி அடையணும். எனக்கு சினிமாக்குள்ளே முதல் வரும்போது பல காட்சிகளை எனக்கு சொல்லிக் கொடுத்தது அதையும் நான் அறிவிச்சிட்டேன். இப்போ தாயின் கருவறை என்ற படத்தை நான் எடுத்திருக்கிறேன். சீக்கிரமாக இதே இடத்துல படத்தை நான் அண்ணோட மூலிமா நான் ரிலீஸ் பண்ணுவேன். இந்த படம் பல வெற்றிகளை பார்க்கணும். இதன் மூலமாக அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். சினிமா திரையுலகத்துக்கு ஆகச்சிறந்த கதையோட அண்ணன் நின்றுருக்காங்க. அந்த படத்துக்கான வாய்ப்பு கிடைச்சி அண்ணன் ஒரு பெரிய படம் எடுக்கணும். அடிக்கடி சொல்லுவார், என்னோட தாய் என்னோட கடவுள் பேரரசுன்னு சொல்லுவார். பிரமிச்சு போயிருக்கு. அதெல்லாம் எப்படி ஒரு அம்மாவுக்கு நிகராக யாரையும் சீக்கிரம் பார்க்க முடியாது. அடிக்கடிக்கு சொல்லுவாங்க. ஸோ அண்ணோட வெற்றி நான் சீக்கிரம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் பார்ப்போம். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக திபிதா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் உட்காந்துருக்க அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த மூவிக்கு நீங்கள் வந்து இங்கே பார்த்ததுக்கு. நாங்கள் நினச்சே பார்க்கல. ஆக்சுவலி இந்தமாரி போட்டு எங்களுக்கு ஆட்டு வாங்கிட்டு நான் சிம்பிளாக யூடியூப்பில் தான் வரணும்னு நினச்சேன். பட் இதுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் வந்ததுக்காக நன்றி. அதுக்கு இதுவும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த பத்திரிக்கையாளர் எல்லாருமே வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பட் எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல, ரொம்ப நர்வஸாக இருக்குது. அடுத்ததாக நடன இயக்குனர் அருமை அண்ணன் அசோக் ராஜா அவர்களை பேச அழைக்கிறோம். எவ்வளோ படம் பண்ணியிருக்காரோ அதில் ஒரு 2 படம் தவிர மீதி எல்லா படத்துக்கும் நான் தான் டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா சாங் ஓப்பனிங்கும் அவர் எனக்கு முதல்ல கொடுத்துருவார். ஃபஸ்ட்டு டேவே ஃபஸ்ட் ஷாட்டே வந்து என்ன தான் வைக்க சொல்லுவார் ஃபஸ்ட் ஷாட்டு. ஸோ அதெல்லாம் வந்து மறக்க முடியாத நிகழ்வுகள். அவர் இன்னும் நிறைய பண்ணணும். நானும் அவரோட ஒர்க் பண்ணணும். அவர் வந்து அந்த மாதிரி படம் நீங்கள் அவருடைய டைரக்ஷன் பண்ண படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் அந்த ஓப்பனிங் சாங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெறி விட்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்கும் வந்து ஒரு தன்னம்பிக்கை வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா இன்னும் சினிமாவை தப்பாக நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பாடல் கேட்டாங்கன்னா ஐயோ நம்ம வந்து தவறாக நினச்சிட்டோமேன்னு ஃபீல் பண்ணக்கூடுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு எழுதின பாடல்கள். இன்னொன்று எனக்கு இந்த படம் இப்போ நான் இந்த குறும்படம் பார்த்தது மூலிமா எனக்கு ஒருன்னா பெண்களை அனுப்புகிற பெற்றோர்கள் எல்லாருக்குமே ஒரு தைரியம் வரும். இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது என் பொண்ணு வந்து ஒர்க் பண்ண போயிருக்கா. ஸோ அவள் வந்து ஒரு நல்ல தொழிலுக்கு தான் போயிருக்கா. ஸோ அவளுக்கு எந்த இதுவும் வராது. கூட இருக்கிறவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி பார்த்துப்பாங்கன்ற ஒரு தன்னம்பிக்கை வரும். அந்த மாதிரியான ஒரு படம் தான். ஸோ நான் நினைக்கவே இல்லை இந்த படம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கொஞ்சம் போயிட்டு இருக்கும் போது என்னடா இது இப்படிலாம் போயிட்டுருக்கு நானும் பார்க்கணுமா அப்படிலாம் எனக்கே ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ சீனு போக போக பார்க்கும்போது அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். நதி நான் வந்து இவர் வந்து ஆக்சுவலாக ஒரு எடிட்டர். நான் சாங் எடிட் பண்ண போகும்போதெல்லாம் மாஸ்டர் எப்படி இதெல்லாம் சொல்லவே கூடாது. அவ்வளோ அழகாக பண்ணவர் வந்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம். அது ஒரு குறும்படம்ன்றது ஒரு விஷயத்தை வந்து ஒரு சினிமானா 2.5 மணி நேரத்தில் சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயத்தை வந்து ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ளே சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இவர் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காருன்னா நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ இவரை பற்றி கொஞ்சம் நம்ம வந்து அதை பத்திரிகைகள் கொஞ்சம் பெருசாக எழுதி இவர் வந்து வளர்ந்தாருன்னா இவரை மாதிரி இருக்க நிறைய பேருக்கு ஒரு லைஃப் கிடைக்கும். ஸோ நல்ல குறும்படம். இதை வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. அடுத்ததாக பிஆர்ஓ யூனியன் சங்க தலைவர் அருமை அண்ணன் விஜய் முரளி அவர்களை நேரத்தை கருத்தில் கொண்டு அவரே வந்துவிட்டார். நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க. மேடையில் அமர்ந்துள்ள தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர்வி உதயகுமார் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய பேரரசு அவர்களே, ஆர்வி உதயகுமார் அவர்களை பார்த்தவுடன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சவுந்தர் வந்து அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாரு. அவங்க அதை நம்பிக்கை தெரியும். அவருக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஆதேஷ் பாலா, யோகி, அப்புறம் லாரா, அசோக் ராஜ், அதில் நடித்த வைஷ்ணவி, அப்புறம் குணா, அப்புறம் மதுமிதா, கார்த்திக் ராஜா, சிவா, நிறைய பேர் மைண்டில் இல்லை. அதே மாதிரி எடிட்ரு, இந்த படத்தோட எடிட்டரும் டைரக்டரும் ஒரே ஆள் தான், நதி புயல். ஆனால் நதின்னு வச்சுருக்கிறாரு. இவர் எப்படின்னா
ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதை வந்து ரொம்ப டீப்பாக போய் அதை கடைசி வரைக்கும் கூட ஃபாலோ பண்ணிவிட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த ஃபங்க்ஷனுக்கு 15 நாளைக்கு முன்னாடி ஆரம்பித்தார். தினமும் பேசிகிட்டே இருக்கு. இன்றைக்கி காலையில் இன்றைக்கி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அந்த டென்ஷன் இப்போ பத்திரிக்கையாளர்களுக்கும் சரி எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நிறைய பார்த்துட்டோம். உதயகுமார் சார்லாம் பார்த்துட்டாரு, பேரரசர்லாம் பார்த்துட்டாரு. ஸோ இவங்களுக்கு வந்து இது முதல் படம், அதனால ஒரு டென்ஷன் இருக்குது. தசை ஆனுவல் எக்ஸாம் எழுதுன மாதிரி அதே மாதிரி தொகுத்து வழங்கினவர் நல்லா எழுதிட்டு வந்திருக்கிறாரு. சில சமயம் சில தடுமாற்றம் வந்தது, அது முதல் அப்படிங்கிறதுனால இனி போக போக அவருக்கு நிறைய மேடைகள் கிடைக்கும். என்ன நல்ல வார்த்தைகள்லாம் நல்லா கொண்டு வந்திருக்காரு, என்னையும் நல்லா பாராட்டி எழுதியிருக்காரு. அதனால ரொம்ப சந்தோஷம். பேர் முக்கியம் இல்லைல்ல. ஸோ அதனால் வந்து அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது காண்டம்னு ஒரு பரபரப்பாக ஒரு எல்லா மனசுலையும் ஒரு கிளுகிழுப்பாக இருந்தது இந்த டைட்டில். எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க. அதனால் அரங்கம் நிறைந்த காட்சிகளாக இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் அது படம் பார்த்தோடனே ஒரு சினிமாவை பேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார், டைரக்டர் சொன்னீங்க இருக்கவங்க தப்பாக நினச்சிக்க வேணாம். என்னென்னா டைரக்டர் கூப்பிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை வாங்குவாங்க லொக்கேஷனில். ஒன்றா சொல்லி போயிட்டு வருவாங்க. அதாவது இது வேணும் அது வேணும் சொல்லும் போது தான் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் சில அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து டைரக்டர் என்ன கேட்க போகிறாரு, அடுத்து இதுதான் வரும், இந்த சீன் தான் இருக்கும், இதுக்கு இந்த காஸ்டியூம் தேவைப்படுன்னா அலாட்டாக இருக்கான் பாருங்கள், விளையாட்டாக இல்லாமல் அவன் சீக்கிரம் பெரிய டைரக்டர் ஆகிடுவான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம நதி வந்து எடிட்டராக இருந்து இப்போ டைரக்ஷன் வந்திருக்கிறாரு. நீங்கள் சொன்னதை செய்கிறதுன்னு செக்கு மாடு மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடக்கூடாது, டைரக்டருங்க கட் பண்ணிடுவாங்க. அதுலேயும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அசிஸ்டன்ட் டைரக்டருங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் திறமையை வளர்த்துக்கிறதுக்கு டைரக்டர் கூடயே திறந்து போய் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் பெரிய ஆளாக வந்திருக்காங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் இந்த ஃபஸ்ட்டு ஒரு டைரக்ஷனில் இப்படி ஒரு டைட்டிலை வச்சு ஒரு பரபரப்புக்காண்டி இந்த டைட்டிலை வச்சுருக்கிறாரு. அதை கரெக்டாக அந்த காண்டம் வந்து கரெக்டாக மேக்கப்பில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கே நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம். கற்பனை அந்த இடத்துல உடைச்சிட்டார் அவர். ஆளாளுக்கு ஒரு கற்பனையில் இருந்தோம். அதை வந்து இதுக்கு தாண்டா இந்த காண்டம் யூஸ் ஆகுங்கிற மாதிரி கொண்டு வந்து போட்டு உடைச்சார். ஸோ அதுக்கு ஒரு திறமை வேணும் இல்லையா. முதல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கி கொண்டு வந்து நெருக்கிறதுங்கிறது சினிமாவுக்கு வந்து அதாவது ஆண் பாவம்னு ஒரு படம் பாண்டியராஜன் டைரக்ட் பண்ண படம் அது. ஆக்சுவலாக அதில் சினிமா பற்றி ஒரு பாட்டு வரும், வந்தன வந்த சனமெல்லாம் குந்தனும் இங்கே இந்திரன் வந்துடும் சந்திரன் வந்துடும் எங்கள் சினிமா தான், என்டிஆர் எம்ஜிஆர் வந்து எங்கள் சினிமா தான், அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சர் எங்கள் சினிமா தான். நல்ல பாட்டு இளையராஜா பாடியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த குறும்படத்தில் சினிமாவை பற்றி உயர்வாக ஒரு பாட்டு இருக்குன்னா அது பேரரசர் எழுதுனது தான். அது வந்து இசையமைப்பாளர் பரணி பாடியிருக்கிறாரு. அவர் பையன் மியூசிக் அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பரணியோட பையன் தான் மியூசிக் அமைச்சிருக்கிறாரு. பரணி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் மியூசிக் டைரக்டரும் தெரியும். எந்தெந்த பாட்டு ஞாபகம் இருக்குதோ அவர் ஹிட்டான பாட்டு அத்தனையும் அவர் பாட்டெல்லாம் ஹிட்டு. அந்த அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். ஸோ அவரோட பையன் இதுக்கு அழகாக டியூன் போட்டு அப்பாவே பாட வச்சு இந்த சாங்கை ஹிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி கிருஷ்ணன் பஞ்சுன்னு ஒரு டேரக்டர் இருந்தாங்க, பராசக்தி படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பஞ்சு சார் வந்து எடிட்டராக இருந்து டைரக்டராக வந்தவர். அது மாதிரி நிறைய பேர் வெள்ளைச்சாமியிலேருந்து நிறைய பேர் எடிட்டராக இருந்து டைரக்டராக இருக்கிறாங்க. அந்த வரிசையில் நதிப்பயிலும் எடிட்டராக இருந்து டைரக்டராக வர்றாரு. அவருக்கும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அதாவது வீட்டுக்கு ஒரு சாமி உண்டு, அது அம்மா தான். கோவிலுக்குள்ள போவதெல்லாம் சும்மா தான் சொல்லுவாங்க. அது மாதிரி சினிமாவை இவ்வளோ ஒரு கடவுளுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து எழுதியிருக்கிறாருன்னா அந்த தொழிலை நேசிக்கிறவங்க தான் அதோட அர்த்தம் புரியும். வெளியிலேருந்து பார்க்குற சினிமா வேற ஒரு கிளாமராக இருக்கும், ஒரு கவர்ச்சியாக இருக்கும். சினிமாக்காரங்க எல்லாருமே இப்படி தாங்கிற மாதிரி இருக்கும். இங்கே தான் இந்த சினிமாவில் தான் கீழே இருக்கவன் மேலே வருவான், மேலே இருக்கவன் கீழே போவான், அது அப்படிங்கிற ஒரு தத்துவம். விஜய் ஒரு படத்தில் பேசியிருப்பார், வாழ்க்கை ஒரு சக்கரண்டா, இன்றைக்கி மேலே இருப்பான் நாளைக்கு கீழே இருப்பான்னு ஒரு டைலாக் ஒரு திருமலை படத்தில். ஸோ அந்த மாதிரி இந்த சினிமாக்காரங்களோட நிலைமையை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவில் வந்து பிஆர்ஓ தான் முதல்ல வந்து ஒரு ப்ரொடியூசரோ டைரக்டரோ கூப்பிட்டு பேசுவாங்க. ஏன்னா இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் இருக்குது, யாராவது இருக்கிறாங்க செய்கிறாங்கன்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வெரி பிகினிங்கில் வந்து சினிமாக்குள்ளே நுழைஞ்சு வேலை செய்ய ஆரம்பித்து படம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து எடிட்டருங்க
இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் தியேட்டருக்குலாம் அனுப்புவாங்க. எந்தெந்த சீன்லாம் கட் பண்ணணும், எதை சேர்க்கணும், இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த ரீல் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நான் முதல்ல ஒரு படம் எடுத்தேன் 91ல் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து. ராமராஜனை ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணேன், மில் தொழிலாளின்னு ஒரு படம். அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கெலாம் வீட்டில் கொண்டு போய் தேங்காய், பழம், இந்த ஆப்பிள் இதெல்லாம் வாங்கிட்டு செட்டில்மெண்ட்டை வீட்டில் போய் பண்ணிட்டு வந்தேன். அன்னைக்கு செட்டில்மெண்ட் என்கிட்ட வாங்கின அத்தனை பேர் பின்னாடி பெரிய டைரக்டர் ஆகிட்டாங்க. இவர் மகாராஜன், இளங்கண்ணன், அப்புறம் நாகராஜ், சூரி, இப்போ வேல்முருகன் கூட அதில் ஒர்க் பண்ணார். எல்லாருமே இன்றைக்கி சினிமாவில் பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ என்னென்ன அவங்க தான் ரொம்ப வந்து எல்லாருக்கிட்டையும் மத்தள மாதிரி இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருங்க. டைரக்டருக்கு ஒப்பம் திட்டுவார், ஹீரோ திட்டுவாங்க, ப்ரொடியூசர் திட்டுவார், ஆர்டிஸ்ட் திட்டுவாங்க, லைட் பாய் முதல் கூட திட்டிகிட்டு இருப்பான். அதெல்லாம் மீறி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து பெரிய ஆளாக வர்றாங்க. அவங்க வந்து ஒரு லட்சியத்தோடு தான் இருப்பாங்க. அதை உதாரணம் சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட, உங்கள் லட்சியம் ஒரு நாள் ஈடேறும், அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாது இருந்தால் அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் ஆசைகள் ஒரு நாள் ஈடேறும், அது பேராசையாக இல்லாத இருந்தால் சொல்லி நான் என்கிட்ட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் என் படங்களை 7 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ கூட ஒரு படம் பண்ணிகிட்ருக்குறோம் ஸ்ரீகாந்த் வச்சு, தினசரின்னு ஒரு படம். இளையராஜா சார் தான் மியூசிக். அதில் நிறைய ஆர்டிஸ்ட் போட்டு படம் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு 6 நாள் ஷூட்டிங் இருக்குது. எதுக்குன்னா அந்த சினிமாக்குள்ளே இருக்கிறது, இப்போ நான் பத்திரிக்காரனாவோ பிஆர்ஓவோ மட்டுமே இருந்திருந்தேன் சினிமாக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்களாம் வருவாங்க, மேடையில் உட்காருவாங்க, பேசுவாங்க, இவங்க கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு ஒரு கிளிப்பிங்ஸை போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு உள்ள இன்னரை என்ன நடக்குதுன்னு தெரியாது. இதில் 24 கிராஃப்ட்ஸ் இருக்குது. அது போக திரைமறைவு கலைஞர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டரு, எக்ஸிபியூட்டரு, மீடியேட்டர்ஸு, பிஆர்ஓக்கள், அந்த 24 கிராஃப்ட்ஸ் இல்லாத ஒரு 12 கிராஃப்ட்ஸ் இருக்குது. ஜிம் பாய்ஸ் முதல் கொண்டு இருக்குது. இத்தனை பேர் சினிமா நம்பி தான் இருக்காங்க. இந்த சினிமாக்காரன் மட்டும் காட்டுலேயும் மலையிலையும் மேட்டுலேயும் பனியிலையும் புயல்லையும் எல்லாத்துலேயும் போய் வேலை செஞ்சுருப்பான், குடும்பத்தை மறந்து. அப்படி அவன் மறந்து வேலை செஞ்சாதான் நீங்கள்லாம் ஏசியில் உட்காந்துட்டு நல்லா கைத்தட்டு ரசித்து படம் பார்க்க முடியும். ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்ல வரோம். அதனால் இப்போ ஒரு குணா பேசும்போது ரொம்ப டென்ஷனாகி பேசினார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆங்கிள் இருக்குது. நீங்கள் வந்து சினிமாக்காரங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது, வாரிசுங்களாம் இருக்குது. அவங்களும் ஸ்கூலில் படிக்கிறாங்க, காலேஜில் படிக்கிறாங்க. ஒருத்தரை பற்றின விஷயங்களை போடும்போது அதை கொஞ்சம் தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் போடலாம். அவங்க சம்மந்தப்பட்ட மேனேஜர்கிட்ட கேட்கலாம், இல்லை பிஆர்ஓட்ட கேட்கலாம், அசிஸ்டண்ட்டை கேட்கலாம். யாராவது ஒருத்தர் விசாரித்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்லது. நீங்கள் போகிற ஒரு விஷயம் அந்த சினிமாக்கார குடும்பத்தை எவ்வளோ பாதிக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு போகிற போக்கில் ஒரு நியூஸ். ஸோ அதனால் அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த இடத்துல ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன எல்லாருக்குள்ளேயும், ஏன்னா நாங்கள் தேர்ந்தெடுத்த தொழில் வந்து சினிமா. நீங்கள் தேர்ந்த ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், ஜட்ஜாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், எது வேணாலும் நீங்கள் கவர்மெண்ட் ஊழியராக இருப்பீங்க, போலீஸாக இருப்பீங்க. ஆனால் சினிமாக்காரனா அந்த தொழிலை பண்ணிட்டு வந்தேன். ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது டேரக்டர் அமீர் சொன்னார், நாங்கள்லாம் பிஆர்ஓக்கெல்லாம் உட்காந்து இங்கே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோம் ஒரு ஃபங்க்ஷனில் பொதுக்குழு நடக்கும்போது. ஃபோட்டோகிராஃபரு ஃபோட்டோ எடுக்கும்போது சொன்னார், சார் அங்கேயே இருங்க, நகராதிங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் இங்கேயே தான் இருக்கிறோம், எங்களை பார்த்துட்டு போகிறவங்க பெரிய ஆளாக போயிட்டுருக்காங்கன்னு சொன்னேன். அப்போ அமீர் சொன்னார், அதாவது இறைவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பான். நீங்கள் எந்த தொழில் எடுத்து என்னவாக விரும்புகிறீங்களோ அதில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும், அதில் எப்படி முன்னுக்கு வரணும்னு பார்க்கணும். இங்கே இருந்துட்டு அங்கே பார்த்துட்டு பொறாமப்பட்டுட்டிங்கன்னா நீங்கள் அந்த தொழிலுக்கு போயிருக்கணும் அப்படின்னாரு. அருமையான வார்த்தை அது. ஏன்னா நம்ம இருக்கிற இடத்த செய்கிற தொழிலை சிறப்பாக செய்யணும். அந்த இதை வந்து நதி வந்து கரெக்டாக செஞ்சு வச்சுருக்கிறாரு. நல்ல நேர்த்தியாக இருக்குது, டைரக்ஷனு மேக்கிங் நல்லா இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறையா அவருக்கு வாய்ப்புகளும் நிறையா சந்தர்ப்பங்கள் கிடச்சுன்னா டெஃபினட்டாக பெரிய டைரக்டர் வருவார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை எல்லோருக்கும் ஞாபகப்படுத்தியதுக்கு இன்னொரு முறை நன்றி. உயர உயர ஒரு மனிதன் எளிமையாகிவிட வேண்டும், கோபுரம் போல். அப்பொழுதுதான் பார்ப்பவர்கள் எல்லாம் கையெடுத்து கும்பிடுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாடு திரைப்பட சங்க தலைவர் ஐயா ஆர்வி உதயகுமார் அவர்களை வருக வருகன பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வேறொரு ஃபங்க்ஷனில் இருந்தேன், அதனால் கொஞ்சம் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணேன். இருந்தாலும் இந்த டைட்டில் என்னை இங்கே வர வச்சிருச்சு. ஏதோ விஷயம் இருக்கும் போல் இருக்கியா, மிஸ் பண்ணிடக்கூடாது இது அப்படின்னு. உண்மையிலும் ஒரு தைரியமான டைட்டில் வச்ச நதிக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துகள்.
பெரிய ஆளாக இருப்பான் போல. நான் இப்போ தான் அங்கே அந்த மீட்டிங்கில் பேசிட்டு வந்தேன். தயவு பண்ணி இப்போ நிறைய பேர் டைட்டில் வைக்கிறாங்க. இப்போ டைட்டில் என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு யோசனை பண்ணிவிட்டு அவன் மோட்டர் சைக்கிளும் கார்லேயும் சுற்றிட்டு இருக்கானுங்க போல். யூட்டர்ன் டைட்டில் வச்சிடலாம், ஜங்ஷன் டைட்டில் வைக்கலாம், ரவுண்டானா, சிக்னல், பார்க்கிங். நல்ல யோசனை. எவ்வளோ அழகான டைட்டில்கள் நம்ம வச்சு, நம்ம டைட்டில் வைக்கிறதுக்கே ஒரு வாரம் 10 நாள் ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். நல்ல டைட்டில் கொடுக்குற உதவியாளருக்கு வந்து ஒரு 10,000 ரூபா 5,000 ரூபான்னு சன்மானம் கொடுப்போம். அதனால் சூப்பரான டைட்டில் வச்ச உனக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரில. என்ன கொடுக்கலாம்? அவன் இதுக்கு அந்த 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 இது கொடுத்தோன்னே டென்ஷன் ஆகிட்டேன் நான். ஒரு நீளமா நான் உன்னையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இதுக்கு நீ வந்து ஆண் உரை என் டைட்டில் வச்சிருந்துருக்கலாம் இல்லையா? அது கூட அழகான டைட்டில் தான். இல்லை, இது எல்லாத்துக்குமே தெரியும். இது இங்கிலீஷில் இருந்தாலும் சரி, இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அது வேறு விஷயம், காமன் டைட்டில் தான். பட் நான் திங்க் பண்ணேன், சரி இது ஒரு விஷயமா இருக்குன்னு. இவன் அசிஸ்டன்ட் டைரக்டராவோ அசிஸ்டன்ட் எடிட்டராக இருக்கும்போது என்னென்னலாம் மைண்டில் தோணுச்சோ, சினிமான்னா அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், நல்லா உசுப்பேற்றி விட்டு ஜாலியாக இருக்கலாம், மேட்ரு அப்படி ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இப்படி ஏதோ யோசனை பண்ணிட்டு வந்திருப்பான் போல் இருக்கு. அதையெல்லாம் வச்சு ஒரு படம் எடுத்துக்கலாம். எடிட்டராக இருக்கும்போதே இப்படி நான் உண்மையில் அசிஸ்டன்ட் டைரக்டராக நம்ம பேரரசுக்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் அவனோட கதி. நாங்கெல்லாம் அந்த காலத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் 2 படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். முதல்ல ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட்டில் நான் வேலை பார்த்தப்போ, நம்ம அந்த அசிஸ்டண்ட்டுன்னெலாம் போட்டுக்கிறதா, நம்ம தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்குமே அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஈகோ வேறு. அவர் எம்டி கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த படத்துக்கு நீங்கள் எல்லாம் அசிஸ்டண்ட் அசோசியேட்டாக வரும். சார் நான் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வரணும். சரி ஏதோ ஒன்று பண்ணுங்க, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக போட்டிருக்கேன். ஓகே அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அது ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை. தெரியாதனமாக ஜாயின் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல. நான் ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை தான் பார்த்தேன். அதில் வந்து கல்லூரி சீக்வன்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் துருன்னு அப்படி இப்படி கொஞ்சம் ஸ்டைலாக பேசிக்கிட்டு கவிதைகள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு நேதாஜி டைரக்டர் அவர் என்ன பண்ணார், உதயகுமார் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கல்லூரி சீன்ஸ்க்கு நல்ல இளம் பெண்கள் ஒரு 25 பேரை செலக்ட் பண்ணுங்க. பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். ஒரு வாரம் தூங்கவே இல்லை நான். அசிஸ்டன்ட் டைரக்டர்னா இப்படி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை இருக்கணும். அடுத்த நாள் மாற்றிட்டார். இல்லை அது உங்களுக்கு செட் ஆகாது, நீங்கள் எப்போ பார்த்தாலும் பொம்பளை கூடவே பொண்ணு கூடவே பேசிட்டு இருக்கிறீங்க. அவங்க வந்து தான் எனக்கு, சார் வணக்கம் சார், சார் நான் நல்லா நடிப்பேன் சார் அப்படி. ஸோ பெண்கள் எல்லாமே நம்ம கூட வந்து ஜாலியாக இருப்பாங்க. அப்போ கூட நான் ஒன்று மாதிரி தான் கொஞ்சம் யோசனை பண்ணேன். டக்குன்னு கட் பண்ணி விட்டார் அந்த டைரக்டர். இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதில் பல விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள். அந்த வயசு இல்லையா நம்ம வர்ற, அதாவது ஒரு தொழிலில் வந்து நம்ம வந்து கற்றுக்க வர்ற வயசு இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு மாதிரியான ஒரு வாலிப வயசு, அப்படி இப்படி அளப்பாயிர வயசு. அந்த எண்ணங்களில் அந்த காண்டத்துக்கும் இதுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு அந்த அளப்பாயிர வயசு. ஆனால் யதார்த்த வாழ்க்கை அப்படியே இந்த 2-3 பொண்ணுங்க ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. சூப்பராக இந்த கேரக்டரை தாடிக்காரங்க ஹீரோ. நீ அதுக்கு இவர் ஒரு மேட்ரையே யோசனை பண்ணிட்டு இவங்க எல்லாம் ஊசு பேத்தி விட்ட, கடைசியில் போய் பார்த்தா பொசுக்குன்னு
டேய் இதை கட் பண்ணி இது மேக்கப் போடுறதுக்குடான்னு முடிச்சான் பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். என்னடா படம் போய் பார்க்கல, கடைசியில் வந்துட்டு இந்த படத்தை பற்றி நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். இந்த படத்தை முதல்லையே இவங்க டைட்டில் சொன்னப்போ உடனே உட்காந்துட்டேன், காட்டுறான்னு. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக டைட்டில் பார்த்த உடனே எல்லாரும் படம் பார்ப்பாங்க. இவங்க எழுதினாலும் சரி எழுதாலும் சரி இவனுங்களை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகே தலைவரே, கரெக்டா? அப்படின்னு ஒரு படத்தை, குறும்படத்தை பார்த்தோம் அப்படின்னு நீ என்ன வேணாலும் எழுதிக்கோ, அப்படியே நம்மளும் பார்ப்போன்னு எல்லாம் ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தின் டைட்டில் நீ வச்சிருக்கிற. இதே மாதிரி ஒரு டைட்டில் ஒரு முழு படத்துக்கும் வச்சு ஒரு அடுத்து ஒரு பெரிய படத்தை, அது யார் நடிக்க வருவாங்கன்னு தெரியாது. நீ சொன்ன அவர் பேரரசு சார் வருவார் நடிக்கிறதுக்கு. அவருக்கு வில்லனா வேணா நான் வர்றேன். ஒரு நல்லவனை வில்லனாக்குறதே இந்த சமுதாயத்தில் ஒரு வேலையாக போச்சுனே. சும்மா சுற்றிட்டு இருந்தவனை இந்த படத்தில், கார்டன் படத்தில் கூப்பிட்டு, அண்ணன் நீங்கள் அப்படியே வந்து அப்படியே பேசிட்டு அப்படியே போயிடுங்கண்ணே. ஒரு பக்கம் இங்கே நம்ம சங்கத்து எலெக்ஷனு, இவர்கிட்ட சொன்னால் எங்க ஓட்டெல்லாம் கேட்கணுங்க, இதெல்லாம் பிளான் பண்ணணும் அப்படி இப்படின்னு திட்டுவார். யார் நம்ம செயலாளர். அவர் செயலாளர் கேண்டிடேட்டுக்கு ஃபர்ஸ்ட் நிற்கிறார், நான் தலைவர் கேண்டிடேட்டுக்கு ஃபர்ஸ்ட் நிற்கிறேன். திடீர்னு தேர்தலுக்கு ஒரு 10 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் முடிவெடுத்து போயிட்டு இருக்கும்போது நடிக்க கூப்பிட்டாங்க. அங்கே வேட்டி கட்டினா உடனே பேரரசு ஃபோன், சார் இந்த கேரக்டர் இதுக்கு யாரை சார் போடலாம்ப்பா, கொஞ்சம் இருப்பா நான் நடிச்சுட்டு வந்துடுறேன். இப்படி ஒரு சிக்கல்லையே நடித்த படம். துரைசந்தையில் பார்த்தது அப்படி, தம்பி நான் என்ன பண்ணேன், என்ன வேணாலும் பண்ணுங்கண்ணே. அவர் ஸோ இதில் என்னையா பண்ணுறது, நான் என்ன, நீங்கள் இயல்பாக வாங்கினேன் அப்படியே நீங்கள் என்ன பேசணும்னு எல்லாம் மதுரை பாஷையில் பேசுகிறாங்க. நம்ம கொஞ்சம் கோயம்புத்தூர் பாஷையில் பேசிக்கிறேன்ட்டு சும்மா அப்படியே கொஞ்சம் மாற்றி பேசணும். அதை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. அதில் என்னை பற்றி ஒரு 2 வரி எழுதின எனது நண்பர்கள், எனது உள்ளம் கவர்ந்த கல்வர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இல்லை அது என்னமோ என்ன பண்ணி விட்டீங்க தெரியும். அவன் மிட் நைட்ல எல்லாம் ஃபோன் பண்ணுறான். சார் நான் யூஎஸில் படம் பார்த்துட்ருக்கேன். அவங்க நைட்டில், நம்ம நைட்டு அவனுக்கு டே டைமாக இருக்கு. அவன் மலேசியாவிலேருந்து ஒரு 11 மணிக்கு நைட்டு 2 மணிக்கு படம் பார்த்துட்டு துபாயிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அடா இந்த அளவுக்கு ஒரு ரீச் இருக்கா, இதை தப்பு பண்ணிட்டோமே, பேசாமல் டைரக்ஷனுக்கு வராமல் நடிக்க வந்திருக்கலாமே, அப்போவே 4 பேர் சொன்னாங்களே கேட்காம விட்டோம். ஆக நீ அடுத்த படத்தில் இதே மாதிரி டைட்டில் வைக்கணும். இந்த 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 இலக்கண வரம்புக்கு உட்பட்டு, அது உட்பட்டு இல்லை இல்லை நான் சொல்றது என்ன கருவோ எடுத்துக்கோ, என்ன கதையோ எடுத்துக்கோ, அதை பற்றி எனக்கு இப்படி ஒரு டைட்டில் அவருக்கு அட்ராக்டிவாக பாருங்க. இன்னைக்கு இப்போ வரையிலும் யாரோ ஒருத்தர் எந்திரிச்சு போயிருக்காங்களா ஐயா? இந்த டைட்டுக்கு எவ்வளவு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு பாத்தியா? அந்த காலத்தில் பலூனை வெட்டி ஒட்டிக்குவாங்க. சிவாஜி அப்பா கூட ட்ராவல் பண்ணும்போது ஒரு தடவை சொன்னார், டே இவன் என்ன மேக்கப்பு, ஒரே படத்தில் ஒரே ஷாட்டு, இவன் ஷாட்டை கட் பண்ணி எந்த படத்தில் போட்டாலும் அந்த படத்தில் அது ஒட்டிக்கும். அந்த க்ளோஸ்அப் முகத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அதே மீசை, அதே ஹேர் ஸ்டைலு, அதே இது. இப்படித்தான் நான் நடிக்கிறானுங்க பசங்க. என் படத்தை பார்த்து ஒரு படத்தில் நடந்த நடையை இன்னொரு இடத்துல நடக்க மாட்டேன். ஒரு படத்தில் வச்ச மீசை இன்னொரு படத்தில் வைக்க மாட்டேன். ஒரு படத்தில் வச்ச ஹேர் ஸ்டைல் இன்னொரு படத்தில் வைக்க மாட்டேன். அதுதான் சிவாஜி. அப்பேற்பட்ட சிவாஜி சொன்னார். அவங்க எப்படி கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது சொல்கிறேன். ஏன்னா நீ எடுத்திருக்கிற விஷயம் மேக்கப்பு தான் அங்கே வந்து எல்லாமே வந்து ஒரு கிளைமேக்ஸில் வந்து நிற்கிது. அந்த மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் நீ வந்து அட்ராக்டிவாக யூஸ் பண்ணியிருக்க. ஆனால் அதே மேக்கப்பை, அதை யூஸ் பண்ணி பண்ணுற மேக்கப்பை அது இல்லாத காலத்தில், அந்த காலத்தில் காண்டம்ன்றதே வரல. திருவருட்செல்வர்னு ஒரு படம்,
சிவாஜி சாருக்கு இங்கே ஒரே சுருக்கம் 3 சுருக்கம் இருக்கும் பார்த்தீங்களா? இப்படிங்கும்போது அப்படியே எல்லாம் தொங்கும். அது எப்படிப்பா போட்டீங்க அப்படின்னா, அதை கேள்ற மகனே என்னாரு, முட்டை இருக்குல்ல, முட்டையினுடைய ஒயிட் எக்கை தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்குவாங்களா. வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அந்த மலை வாழைப்பழத்தை உரித்து அந்த தோல் இருக்கு இல்லையா, இந்த தோலுக்கும் அந்த மலை வாழைப்பழத்துக்கு நடுவில் ஒரு இது இருக்கும் இல்லையா, இந்த உரிச்சு அது கொஞ்சம் அப்படியே அது நாராக இருக்கும். அதையும் போட்டு நல்லா குழப்பிக்குவாங்க. அப்புறம் இவங்க ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி அதை நல்லா குழப்பிட்டு அதை எடுத்து அப்படியே கட்டி கட்டியாக எந்தெந்த இடத்துல எல்லாம் வேணுமோ எல்லாம் வச்சுக்கிட்டு சீனில் நடிக்கணும். அப்படியே மேக்கப் போட்டணும். அப்படியே பக்காவாக அந்த வயசான இடத்துல எல்லாம் அந்தந்த இதை கரெக்டாக வச்சு அப்படி பண்ணி 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு பின்னாடி அவரால் தாங்க முடியாது. நாருமா நம் முட்டை பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நாத்தம் வரும், எனக்கே கேவலமாக இருக்குண்டா. திருப்பியும் போய் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திருப்பியும் அதே மாதிரி மேக்கப் போடணும். அப்போ என்ன ஒரு பர்ஃபெக்ஷன் அதில் இருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம சிரிக்கிற மாதிரி ஈஸியான விஷயமெல்லாம் அழகாக சொன்னார் நம்ம பிஆர்ஓ சார். சினிமாவுக்கு பின்னாடி நம்ம படுற கஷ்டங்கள் பெரும்பாலானவர்களுக்கு தெரிவதே இல்லை. அவங்க அழகான போன படம் சரியில்லைடா அவனது, இந்த படத்தை இப்படியெல்லாம் பேசுவாங்க. அவன் இவன் ஒருமையில் சினிமாக்காரனை பேசுவானுங்க. ஆண்டவன் பரவாயில்ல, கண்ணில் தெரியறது இல்லை, நம்ம என்ன வேணாலும் பேசிக்கல. நம்ம பக்கத்தில் வச்சுட்டே பேசுகிறாங்கல்ல, அதுதான் நான் டென்ஷனாக இருக்கு. அதனால் ஒவ்வொரு தொழிலுக்கும் அதுக்கு உண்டான கஷ்டங்கள், அதுக்கு உண்டான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒரு குறும்படத்தில் தம்பி யாரோ சொன்னாங்களே, ஒரு நம்ம நடன இயக்குனர் சொன்னார், ஒரு குறும்படத்தில் ஒரு விஷயத்தை எவ்வளவு அழகாக கம்யூனிகேட் பண்ண முடியும். மற்ற உணர்வுகள் எல்லாத்தையும் வேறு மாதிரி வழிநடத்தி போய், ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது கொண்டாந்து ஒரு கிளைமேக்ஸை வச்சோம் பாருங்க. அதுக்காகத்தான் நான் பாராட்டுறேன். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் வாழ்த்த வந்திருக்கும் எனது அன்பிற்குரிய தம்பிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இதில் குறிப்பாக நம்ம சொல்லணுன்னா, எங்கள் சினிமா எங்களை வாழ வைக்க வந்த சினிமா அது தங்க சினிமா. என்ன பாட்டு எழுதிருக்கியா, எனக்கு பொறாமையாக இருக்கு. அவர் சொன்னார், கவிஞர்களில் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஆனால் இவர் ஒரு 1/2 மணி நேரத்தில் பாட்டு எழுதுகிற ஒரு கவிஞர்ன்னு அது இவர் தான். டக்கு 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 எழுதி விட்டுருவோம். அதை தம்பி எழுதின எல்லா பாட்டுகளுமே இந்த விஜய்க்கு, குறிப்பாக விஜய்க்கு, அதாவது விஜய்க்குன்னா அவருக்கு உளும்போல் இருக்கு. பட்ட 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 படன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி திருப்பாச்சியும் சிவகாசியிலையும் ஒரு எழுதின பாட்டுகள்லாம் இன்னைக்கு வரையிலும் அந்த 2 படத்தையும் இப்போ திருப்பி ரீரிலீஸ் பண்ணாங்கன்னு வை அண்ணே, அப்புறம் உங்கள் டேட்டுக்கு நாங்கள் அலையணும்னே. அந்த மாதிரி ஒரு நிலைமை வர வேண்டும். பேரரசு இந்த மாதிரி ஒரு நல்ல தம்பியை உருவாக்குறதுக்கு அவருக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்ததுக்கு, ஒரு இயக்குனராக இருந்து அவரை வழிகாட்டியதுக்கு அவர் ரொம்ப நேசிக்கிறார் இவர். ஸோ உண்மையான மனசுக்குள்ளே உண்மையான ஒரு பக்தின்னா இது அப்படித்தான் இருக்கணும். ஒரு நமக்கு சீனியருக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். எனக்கும் தான் 4 சீனியர் ஜூனியர் இருந்தானுங்க. என்னை 7:30 மணிக்கே கொண்டு போய் படுக்க வச்சுருவாங்க. ஏன்டா என்ன, இல்லை சார் நீங்கள் போய் தூங்கு சார், ரெஸ்ட் எடுங்க சார், மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்றவானு. இல்லை பார்த்துக்குவாங்க, ஆனால் அவங்க மட்டும் 2 மணிக்கு தான் தூங்குவானுங்க. என்ன பண்ணுறாங்கன்னு நான் கண்டுபிடிக்கவே கூடாதான். இது எப்படி இருக்கு? ஜாலியாக இருப்பானுங்க பசங்க. எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்திருந்தா நீ ஜாலியாக இருந்திருந்துருக்கலாம், அதை சொல்ல வர. ஏன்னா நான் ஷூட்டிங் படப்பிடிப்பில் ஈவினிங் 6 மணிக்கு மேலே 7:30 8 மணிக்கெல்லாம் நான் தூங்கிடுவேன்.
தூங்க வச்சிருவானுங்க என் அசிஸ்டண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் அவனுங்க வந்து பாட்டிலை ஓப்பன் பண்ணுறது. அதுக்கு நான் இடையூறாக இருந்துடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக அவ்வளவு நல்ல மனசோட அப்புறம் அப்போவே எனக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு வந்தது. இந்த பொண்ணுமணி படத்துலேயே நான் தான் ஹீரோவாக நடிக்க வேண்டியது. ஆக்சுவலாக எங்கே நான் நடிச்சிருவணுன்றதுல இவங்க ரொம்ப குறியாக இருந்துட்டானுங்க. சார் ஆனால் சார் கரெக்டாக வீட்டில் போய் சார் நடிக்கிறேன்ற ரன்னி, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க இப்படி எல்லாம் சொல்லி பிட்டை போட்டு இந்த தரணின்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் செய்யார் ரவி, இந்த மாதிரி என்னை ரொம்ப நேசிக்கிற இவங்க நம்மளுக்கு அப்போவே வழி பண்ணிட்டாங்க. இல்லைன்னா நான் வேறு ஏதோ ஹீரோ ஒரு ராமராஜன் சார் மாதிரி நான் எங்கேயாச்சும் ஒரு 4 பாட்டு பாடிட்டு ஜாலியாக சுற்றிருப்பேன். உனக்கு அந்த ஆசை இருக்கா? இருந்தாலும் தப்பு இல்லை. நீ இந்த டைட்டில் வைக்கும் போதே உனக்கு ஏதோ ஒரு மேட்டர் இருக்கியா, ஒர்க் அவுட் ஆகிடுவேன். வாழ்த்துக்கள். நன்றி. காண்டமை காமெடியாக மாற்றிய ஐயாவுக்கு நன்றி. சார் என்னால் பேச முடியாது சார், உங்கள்கிட்ட எனக்கு அனுபவம் இல்லைங்க சார். அடுத்ததாக பேரன்போடு அருமை அண்ணன் பேரரசு அவர்களை பேச வருக வருக என வரவேற்கிறோம். நதி அவர்களை வாழ்த்து வந்திருக்கும் அனைத்து அன்புலங்களுக்கும், குறிப்பாக இயக்குனர் சங்க தலைவர் ஆர்பி உதயகுமார் அவர்கள், ஏன்னா அவர் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டார். அதை முடிச்சுட்டு இங்கே வந்ததே நதிக்காக தான். ஏன்னா அவர் என்னை கூப்பிட்ட விட அவர் தான் அதிகமாக கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆமாம், அவர் வந்தால் ஆமாம் அவர் வந்தால் தான் நிறைவாக இருக்கும், அவர் வந்து நிறைவாக இருக்கும்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம வந்து நிறைவாக இருக்காதோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆமாம்மா, வந்ததுக்கு விதைச்சிட்டாரு. ஆமாம், நீங்கள் அடுத்த படம் சீக்கிரம் இயக்கணும், அதில் ஒரு உதவிக்கிற பணிபுரிவார். இப்போ எனக்கும் அவங்க கூட உதவிக்கிற பணிபுரியும் ஆசை வந்துருச்சு. ஏன்னா இவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமான்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஒரு உதவியாளர் வந்து ஒரு இவ்வளோ ஜாலியாக இயக்குனர் 8 மணிக்கும் தூங்க வச்சுட்டு 2 மணி வரைக்கும் அவ்வளோ ஜாலியாக இருக்கணும்னா கொடுத்துச்சே உதவியாளர் அவங்களாம். அந்த குடும்பம் எனக்கு இல்லை, நமக்கு யாருக்குமே இல்லை. நதி நீ வந்து பாவம் பண்ணுற, ஏன்னா எனக்கு உதவியாளர் வந்துட்டு பாரு. அடுத்த படம் இதுக்காக ஒரு படத்தை இயக்கணும், நம்ம 2 வாங்கி சேர்த்துருவோம் போய். ஆமாம், நம்ம லைஃப் எப்போ தான் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. ஆமாம், அப்புறம் இந்த டைட்டில் ஃபஸ்ட்டு நதி சொல்லும்போது எனக்கு நெடுவாக இருந்துச்சு. அடா காண்டம்னு வச்சுருக்காப்புலையே, மக்கள் வேற மாதிரி நடிச்சிருவாங்களே, அது தண்டம் வச்சு நான் சொல்லி பார்த்தேன். நம்ம வந்து அவருடைய படைப்பு, அவர் படைப்புக்கு தலைப்பு வைக்கிறது அவருடைய பொறுப்பு, கடமை, அவர் விருப்பம். ஆமாம் ஆமாம், சொல்லி பார்த்தேன். எப்படிப்பா யாராவது கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிடுறது? ஆமாம், காண்டம். ஆமாம், அப்போ காண்டும் காண்டும் குறும்புனால சொல்லும்போதே மாதிரியா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அவர் தெளிவான ஆள். நான் ஒருத்தந்தே வரமாக இருக்கேன், தலைவரும் வரமாக இருக்கார், இவரும் வரமாக இருக்கார். இந்த மாதிரி டைட்டில் வச்சா தான் ஒரு கவனம் வரும். ஆமாம்மா, அவன் காண்டும் டைட்டில் வச்சுருக்காங்களே அப்படின்னா அங்கே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது நினப்பில் இங்கேயே இருக்கு அவருக்கு, நம்ம எஜமானுக்கு. சொல்லுங்க எஜமா, சொல்லுங்க மாதிரி அவருக்கு இங்கேயும் ஞாபகம் வந்துருக்கு. என்னடா காண்டம் வச்சாங்க, என்ன கதையாக இருக்கும், என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு எஜமானையே இழுத்து கொண்டு வந்திருக்குன்னா காண்டம் பவர்ஃபுல் தான். அப்புறம் சில டைட்டில் வந்து அது இங்கிலீஷ் வச்சாலும் அது இங்கிலீஷில் தெரியாது.
சிலது நம்மளுக்கு இங்கிலீஷ் வார்த்தையாக தெரியும். சில டைட்டில் வந்து இப்போ ஜென்டில்மேன், அது வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் டைட்டில் தான், ஆனால் நிறைய பழக்கப்பட்ட வார்த்தை. காட்ஃபாதர், இந்த மாதிரி சில நிறைய பழக்கப்பட்ட, அதிகமாக பழக்கப்பட்ட வார்த்தை வந்து அது இங்கிலீஷ் வச்சாலும் அது இங்கிலீஷ் தெரியாது. அது மாதிரி காண்டமா காண்டம் விற்கிற மாதிரி ஆகிட்டு கேட்டீங்கன்னா, காண்டம்ங்கிறது அது இங்கிலீஷ் வச்சா தான் கரெக்ட். அவர் சொன்ன மாதிரி ஆணூர் வச்சுங்களேன், அது வேற மாதிரி இருக்கும், ரொம்ப பச்சையாக போயிடும். அது அப்பப்போ சிலதெல்லாம் உள்குத்துலாம் பண்ணுவார் அவர், அது ஃபுல்லாக கேட்டுறாரு. சில விஷயங்கள் கேட்கணும் அவர்கிட்ட, சில விஷயங்கள் உஷாராயிடணும். ஓகே, அது இந்த காண்டங்கிறது இங்கிலீஷ் வச்சா தான் கரெக்டு. அதில் டைட்டில் வந்து எல்லாருக்கும் அந்த டைட்டில் பார்த்து உள்ளே போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு பாட்டு எழுத வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஃபஸ்ட் நன்றி, எனக்கு நன்றி. ஏன்னா சில இதில் எழுதும்போது நமக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும். இப்போ நம்ம வந்து திருப்பாச்சியில் ஹீரோ விஜய், அவருக்கு ஒரு ஓப்பன் சாங் எழுதணும். சிவாசிலியும் விஜய் தான் ஹீரோ, அவருக்கும் அறிமுக பாடல் எழுதணும். நம்ம அசோக் ராஜ் தான் நம்ம பாட்டு எழுதி டெம்போவில் போட்டுருவோம், அதை ஆட வச்சு அது விஷுவலில் பவர் ஏற்றுவார் அவர். எல்லா படத்துலையும் அவர் தான் ஓப்பனிங் சார். நம்ம திருப்பதியில் நம்ம அஜித் சார், திருப்பதி வந்தால் திருப்போம் பாடல். தருமபுரி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஓப்பனிங் சாங் எழுதணும். ஒவ்வொரு படங்கள்லையும் ஒவ்வொரு ஹீரோவுக்கு அறிமுக பாடல்கள் அவங்கள புகழ்ந்து பாடுறது, அவங்களுக்காக எழுத சாங் நிறைய எழுதணும். விஜய்க்கு எழுதணும், அஜித்துக்கு எழுதணும், விஜயகாந்துக்கு எழுதணும், அர்ஜுனுக்கு எழுதணும், எல்லாம் எழுதணும். ஆனால் இவங்கள ஹீரோ, இந்த ஹீரோக்குலாம் ஹீரோ யாரு? சினிமா. எல்லா ஹீரோக்கும் ஹீரோ சினிமா தான். அப்போ இத்தனை ஹீரோக்கு நான் பாட்டு எழுதுன விட நான் சினிமா பாட்டு எழுதுன பாருங்க, அதுதான் நிறைவு. ஒரு ஆத்ம திருப்தி. நம்ம சினிமாவுக்கு ஒரு தாயை புகழ்ந்து பாடுற மாதிரி, ஒரு தந்தையை புகழ்ந்து பாடுற மாதிரி, நம்ம வணங்குற தெய்வத்தை புகழ்ந்து பாடுற மாதிரி, அந்த ஒரு ஃபீல் தான் என் சினிமாவை பற்றி நான் எழுதியது. இன்னொன்று நிறைய பேர் இருக்காங்க, இந்த சினிமாவை இழிவாக பேசியே பொழப்பு நடத்துறது, சினிமாவில் இருந்துக்கிட்டே சினிமாவை இழிவாக பேசுறது, அது ஒரு பொழப்புன்னு ஒரு பொழப்பு. அது அதில் ஒரு வார்த்தை வச்சுட்டேன், சேரவாரி இறைச்சாலும் சந்தனமாக மணக்கும். நீங்கள் சினிமாவை பற்றி யார் என்ன வேணால் நீங்கள் கேவலம் பேசுங்க, இழிவுபடுத்துங்க, அது உங்களையும் வாழ வைக்கும். அதான் சினிமா. சினிமாவை இழிவாக பேசினோமே வாழ வைக்கிறது தான் நம்ம சினிமா. அது மாதிரி நமக்கு ஒரு முதல் பட தயாரிப்பாளர் சாமியாக இருக்கான், தெய்வமாக இருக்கான். நமக்கு போராடுற காலத்தை யார் வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அவங்க தெய்வமாக இருக்கான். அவங்க யார்? சினிமாக்காரன் தானே, பிடிச்சி சினிமாக்காரன் தான், ஹீரோவும் சினிமாக்காரன் தான். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு நன்றி கடனா நம்ம ஒரு வார்த்தையாக சொல்கிறத விட அது ஒரு பதிவாக ஒரு பாடலை எழுதுகிற வாய்ப்பு கிடைக்கிறது எனக்கு கிடைத்த பாக்கியம். அதை நான் கேட்டால் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். நான் பாட்டு எழுதுன விட இங்கே திரையில் போகும்போது 2-3 பாடல் வரிகளுக்கு இங்கே கைதட்டல், சிலர் விசில் வந்துச்சு. அப்போ அது பாடல் வரிக்கான கைதட்டல் இல்லை, சினிமா நேசிச்சுருக்காங்க, சினிமா உசுராக நினச்சிருக்காங்க, அதனால கைதட்டுறான், விசில் அடிக்கானா. எப்படி வரும்? தான் சார்ந்த திரைத்துறையை அப்படி அதுக்கான வரிகளை போடும்போது கைதட்டானா சினிமா நேசிச்சிருக்கான்னு அர்த்தம். அப்போ அந்த கைதட்டு கேட்கும்போது நமக்கு சந்தோஷம். சில சந்தோஷங்கள் தான் நமக்கு மனசுக்கு முழுமையான ஒரு திருப்தியை கொடுக்கும்.
அந்த மாதிரி தான் பாடல் கரைஞ்சது. இன்னொன்று நதியை பற்றி ஒன்று சொல்லணும். ஒருவேளை நானும் அவரும் ஒன்று தான், ஒரு ஒற்றுமை இருக்குது. நான் உதவி இயக்குனராக சரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். சில டேரக்டர் போய் பார்த்துருவோம், மறுநாள் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறது, பார்க்கவே முடியாது. பார்க்கறதுக்கு பல மாதம் ஆகும். நம்ம பார்ப்போம், அவங்க பார்க்க உள்ளே போயிடுவாங்க, ஆஃபீஸில் போயிடுவாங்க அப்படியே. அப்போ எனக்கு ஒரு காலகட்டத்தில் எங்கள் அப்பா வேற சொல்லிட்டு வந்துட்டோம், ஒரு வருஷம் டைம் கொடுத்துருக்காரு. ஒரு வருஷம் எங்கள் ஏதாவது ஹஸ்பண்டில் சேர்ந்துட்டா ஓகே, இல்லைன்னா ஊருக்கு வந்துட்டார், ஜாமீனில் விட்ட மாதிரி. அப்போ இது வேற, அங்கே ஒரு டைம் மாதிரியே போயிடுச்சு. ஒரு வருஷம் இதுக்குள்ளே சேரணும், அப்படியே போயிருக்கும். என்னடா எங்கேயும் சேர மாதிரி நம்மளுக்கு தென்படலை. அப்போ சினிமாவில் ஏதோ ஒரு பிடிமானம் வேணும், சினிமாவில் ஏதோ ஒரு இதில் நம்ம ஃபஸ்ட் சேர்ந்துருவோம் அப்படின்ட்டு நான் உதவி இயக்குனர் சேர்றதுக்கு முன்னாடி நான் உதவி எடிட்டராக பணி புரிஞ்சேன். சோலைக்குன்னு ஒரு படம், அதில் நான் உதவி இயக்குனர், உதவி எடிட்டர். நான் சினிமா ஏதோ ஒன்று நம்ம ட்ராவல் பண்ணணும், அதில் எடிட்டர் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் சார் ராமநாத சார்கிட்ட உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் டைரக்டர் ஆகிட்டோம். அது மாதிரி இவரும் உதவி இயக்குனர் சேர வந்தவர் தான், இயக்குனர் கனவோட வந்தவர் தான். இந்த ட்ராவலில் சரி ஏதோ ஒரு இதில் ஒரு கட்டுமரத்தில் ஏறிடுவோம் அப்படின்னு ஏறின கட்டுமரம் தான் எடிட்டிங். என்னோட எல்லா படங்களுக்கும் எடிட்டர் வந்து ஜெய்சங்கர் சார், திருப்பாச்சி எல்லா படம் அவர் தான். அவர் 3ஆவது படத்துலேருந்து இவர் ஜாயின் பண்ணார் நதி. அப்போ யாராவது நம்ம கவனத்தை ஈர்ப்பாங்க, ஒரு கேமரா அசிஸ்டண்ட்டோ இல்லை ஒரு எடிட்டர் அசிஸ்டண்ட்டோ, இப்போ டான்ஸ் மாஸ்டர் இருக்கும்போது டான்ஸ் மாஸ்டர் அசிஸ்டண்ட்லாம் இருப்பாங்க. யார் நம்ம கவனத்தை ஈர்க்கிறாங்களோ அவன் உண்மையான உழைப்பாளி, நேர்மையான உழைப்பாளி. அவன் சில பார்ப்போம், சில கேமரா அசிஸ்டண்ட்டில் 7 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் யாரோ ஒருத்தர் மேலே அவன் பார்வைப்படும். அடிக்க அவன் பேர் அவன் கூப்பிடுவோம், கூப்பிட்டு கேமரா சொல்லுவோம். அவன் யாருன்னா அவன் தான் சினிமாவில் உண்மையாக சினிமா உயிராக நினச்சி உழைக்கிறவன். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவர். ஏன்னா ஜெய்சங்கர்கிட்ட அவர் ஒர்க் பண்ணும்போது இவர் பக்கம் கவனம் திரும்புது. ஏன்னா இவர் ராப்பகலா விடிய விடியும் கூட உட்காருவார். அந்த மாதிரி ஒரு உழைப்பை, ஏன் உழைப்பு எப்படி வரும்னா நம்ம நேசிக்கிற தொழிலை நம்ம பண்ணாதான் அந்த உழைப்பு வரும். நம்ம பிடிக்காத தொழிலை பண்ணும்போது அது உழைப்பு வராது. அதனால் இவர் சினிமாவை உயிராக நினைக்கிறாரு, அதனால் அந்த உழைப்பு வந்திருக்கு. அந்த உழைப்புக்கான அந்த நேசத்துக்கான ஒரு அஸ்திவாரம் தான் இந்த காண்டம். இந்த காண்டம் உன் தொழில் பாதுகாப்பு, அந்த காண்டம் வேறது பாதுகாப்பு. இந்த காண்டம் நதியின் தொழிலுக்கு பாதுகாப்பு. என்ன கண்டிப்பா. அப்புறம் நிறைய பேர் பேசினாங்க, இந்த சினிமா பற்றிய ஒரு குறும்படங்கிறனால நம்ம சிலர் பேசி ஆகணும். இங்கே மேலே இருக்க எல்லாருமே இப்போ ஆதிஷ் பாலா அவருடைய அந்த நேசம், சினிமாவை நேசிக்கிறது, ஏதோ ஒரு வகையில் நம்ம மக்களோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறக்க ஏதோ பண்ணியிருக்காரு. அவர் குறும்படம் பண்ணுறாரு, ஆக்ட் பண்ணுறாரு, குறும்படத்திலே ஒரு புதுமை பண்ணி எப்படி கவனத்தை ஈர்க்கணும். எப்பவுமே ஒரு கலைஞனுக்கு என்னன்னா மக்கள் கவனத்தை எப்படி நம்ம பக்கம் ஈர்க்கணும்னு நினைக்காம பாருங்க, அவன் உண்மையான கலைஞன். ஏதோ பண்ணோம், ஏதோ ஒரு பொழுதுபோக்கு பண்ணோம், ஒப்பேற்றணும் அப்படி இல்லை. ஒரு விஷயம் அவன் கவனத்தை ஈர்க்கணும். உட்காருங்க. யோகி சார் அவர் மாஸ்டரு வெறி உண்டவர். அவர் சாப்பிட்ட மாலை உத்தராசம் கூட உட்காந்துருக்காரு, உள்ள விட்டா ஜல்லிக்கட்டு மாதிரி அவர் அப்படி பண்ணுவார். இது என்னன்னா சொல்றேன், எல்லாருமே சினிமா நேசிக்கிறவங்க. ஒரு கதாநாயகனை பற்றி, கரண்ட் இருக்குன்னு பற்றி
வதந்திகள் கிசுகிசு வரும், இயல்பு அது. அது எப்போவுமே எம்ஜிஆர் காலத்துலேருந்து சிவாஜி காலத்துலேருந்து இப்போ ரஜினி காலம், கமல்ஹாசன், விஜய், அஜித், கிசுகிசு வரும். அது சில விஷயம் வச்சு அவங்கள பாதிக்காது, அவங்களே அதை கலந்து போயிடுவாங்க, பிரச்சனை நினைக்க மாட்டாங்க. ஒரு கதாநாயகனை பற்றியும் ஒரு கதாநாயகியை பற்றியும் கிசுகிசு வரும் பொழுது அவர்களே அதை பெரிதாக நினைக்க மாட்டார்கள். இது சினிமாவில் இது சகஜம் அப்படின்னு தாண்டி போயிடுவாங்க. நான் அப்படி எழுது தப்பு இல்லை, விட்டுலாம். ஒரு கதாநாயகி ஒரு 10 வருஷமாக சினிமாவில் பயணிச்சு நடிச்சு அதுக்கப்புறம் அவங்க யாரையோ ஒருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு 2 குழந்தைலாம் பிறந்து அதுக்கு பேர் வச்சு ஸ்கூலுக்கு சேர்த்து விட்டாங்க. இப்போ போய் அந்த கதாநாயகி ஆரம்பத்தில் எந்தெந்த நடிகருடன் தொடர்பில் இருந்தார்? கேவலமல்ல? கேவலம் தானே அது? ஒரு பெரிய நடிகர் அவருக்கு பையனோ பொண்ணு பிறந்து பேரம்பத்தி எடுத்தாச்சு. பேரம்பத்தி இன்னைக்கு +1 +2 படிச்சிருக்காங்க. இப்போ இந்த நடிகரை குறிப்பிட்டு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஃபஸ்ட்டு எந்த நடிகரை தொடர்பு இருந்தார், இந்த நடிகை இப்படி பண்ணி அவர் ஏமாத்திட்டாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த செய்தியில் போடும்போது இந்த பேரங்க படிப்பாங்க இல்லையா, பொண்ணுங்க உங்கள் அம்மாவை பற்றி எழுதும்போது நீங்கள் அந்த பொண்ணுக்கு 10 வயசு 12 வயசு இருக்குது. நம்ம அம்மாவை பற்றி இப்படிலாம் எங்கள் அம்மா இருந்திருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு இன்னைக்கு மீடியாவில் எப்படி இருக்குது? இன்னைக்கு எல்லாம் பார்க்குற மற்ற எனக்கு செல்லுலேருந்து எல்லாரும் பார்க்குறாங்கல்ல. அப்போ அந்த ஒரு நடிகை பற்றி கல்யாணம் ஆகி குழந்தைகள் உள்ள நடிகை பற்றி யூடியூப்பில் போடும்போது அதை அந்த பசங்க அந்த நடிகையோட குழந்தைகள் பார்க்குங்கிறது நமக்கு மைண்டில் வேணாமா? நம்ம தாத்தாங்க பேரம்பா நடிகரை பற்றி இப்போ எழுதும்போது அவன் பேரன் பாப்பான்னு தெரிய வேணாமா? இது நாட்டுக்கு ரொம்ப அவசியமா? இது என்ன சொல்ல வரிய? இது என்ன தேசப்பற்றா? இது என்ன நாட்டுப்பற்றா? சினிமாவில் நான் இப்பவும் சொல்கிறேன், கரெக்டில் நடிகர் இருக்காங்க, இப்போ எழுதுங்க, குழப்பம் நடத்துங்கலாம், பிரச்சனை இல்லை. 40 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரு நீ ஆரம்பிச்சுடுவாங்க, போன ஜென்மத்தில் இவர் எப்படி இருந்தார் அது. ஆமாம், இந்த நடிகர் போன ஜென்மத்தில் இங்கே இந்த இவங்களோட தொடர்பு இருந்தார், அதெல்லாம் கலருவாங்க. இப்போ தயவுசெய்து கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க பற்றி தயவுசெய்து எழுதாதீங்க ப்ளீஸ், விட்டுருங்க. நமக்கு பொழப்பு வேணுமா? கரண்டில் இருக்க எழுதிங்க. உதயகுமார் சார் பற்றி எழுதுங்க, என்னை பற்றி எழுதுங்க. ஏன்னா இவர் அதெல்லாம் ஈஸியாக எடுத்து போயிடுவார். அது இப்போ எழுதக்கூடாது. அவருக்கு ஒரு பொண்ணுலாம் இருக்குது. இப்போ கரண்டில் உள்ள நடிகர்களை பற்றி டேரக்டரை பற்றி லோகேஷை பற்றி எழுதுங்க. அவரும் கல்யாணம் ஆச்சுல, எல்லாம் கல்யாணம், நம்ம தான் வந்து கல்யாணம் ஆச்சு. அது வதந்திகள் எல்லாமே தயவுசு கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி குழந்தை குட்டியோட பேரப்பிள்ளையோட இருக்கிறத பற்றி தயவுசு நம்ம எழுத வேணாம். அப்படிங்கிற ஒரு சினிமாக்காரனா என்னோட பொதுவாகவே சார் இது நான் ஒரு சாய்ஸ். ஏன்னா அப்படி முழுசாக திருந்த மாட்டாங்கல்ல, கொஞ்சம் திருத்துவோம். என்ன ஒரு நாள் ஃபுல்லாக அடிக்கிறவனை அப்புறம் ஆஃப் அடிக்க வச்சு அப்புறம் குவார்ட்டர் அடிக்க வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக திருத்துவோம். அது மாதிரி இது கொஞ்சம் பார்த்துக்கணும். அது வந்து ரொம்ப அவங்களோட இல்லாமல் அவங்க சந்ததிகள்லாம் பாதிக்கப்படும். ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், ஏன்னா பேசணும் வந்தாச்சு. இப்போ அந்த நடிகையோட பொண்ணு அது ஸ்கூலுக்கு போகுதுல்ல, அது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, நடிகை பற்றி எழுதும்போது அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் பார்ப்பாங்களே சார், பார்ப்பாங்கல்ல, அந்த நிலையிலேருந்து யோசிச்சு பாருங்க சார் ப்ளீஸ். அப்போ யாரை பாதிக்குது? அந்த குழந்தை, அந்த ஃப்ரெண்ட்ஸில் வந்து நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணுங்க உங்கள் அம்மா இப்படியா அப்படின்ட்டு சந்ததி ஏன் கெடுக்கிறியே? அதுலேயும் வருஷத்தை பாய்ச்சிருங்க. ஏன்னா இந்த படத்தை கதை அப்படி சினிமான்னா சொல்லுவான், சினிமா எல்லாம் கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும், அது கிடைக்கும், பொண்ணுங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க. அவங்க ஒழுங்காக தான் இருந்தாங்க.
ஹீரோ ஃபஸ்ட்டு நவராத்திரி சிவாஜி கணேசன் நடிக்கிறான். 3 கட்டப்பு 4 கட்டப்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு. நல்லா தான் இருந்தாவன். இவங்க உசுப்பேத்தி சினிமா அப்படின்னா உள்ள ஆசை வந்துருச்சு. ஓகே தனியாக ஒரு பொண்ணு மாட்டினா அதுதான் மணிக்கு நினச்சிக்கிருக்காப்புல. அது இல்லை. சினிமாவில் சொற்பசுறேன், ஆண்களை விட பெண்கள் சினிமாவில் ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப நேர்மையாக, ரொம்ப பொறுப்பாக ஒர்க் பண்ணுறவங்க. அது மேக்கப் பண்ணாக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும், இப்போ வந்து பாருங்க அங்கே பூசுறேன். ஆண் அசிஸ்டண்ட்டை விட ஒரு பெண் அசிஸ்டண்ட்டு கரெக்டாக இருப்பாங்க. அப்படி இருக்காங்க சினிமாவில் பெண்கள்லாம். யார் வந்து பெண்களுக்கு இழிவாக பேசிக்கிறீங்க? அதனால் இந்த சினிமா அப்படிங்கும்போது ஆளாளுக்கு ஒரு கற்பனை எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். எல்லா தொழிலிருந்து எல்லாமே ஒரு தொழில் தான். காவல்துறை இப்போ சவுக்கு சங்கரா கைது பண்ணியிருக்காருல, அவங்க சவுக்கு சங்கர். காவல்துறை அப்படின்னா அது ஒரு தொழில், தொழில் தான். அப்போ காவல்துறையோட பெண் காவலர்களை அவர் எளிதாக பேசலதுல அவர் வேற மாதிரி ஒரு தாட்டில் போய் மாட்டிக்கிட்டார். ஒரு பெரிய அதிகாரிய குற்றச்சாட்டு சொல்லி போய் சொல்லிட்டார். அப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு காவல்துறையில் ஒரு பெண் அதிகாரிகளை பற்றி தவறாக ஒரு நம்ம தோன்ற அளவுக்கு பேசினார். அதனால தூக்கி வச்சிட்டாங்க. என்னை காவல்துறையும் ஒரு தொழில் தான், சினிமா துறையும் ஒரு தொழில் தான். நீங்கள் காவல்துறையில் பேசினாக்கா அப்படி தூக்கி உள்ள வச்சிங்கன்னா, சினிமா துறையில் எவ்வளோ பெண்களை கேவலம் பேசணும் அது தூக்கி உள்ள வைக்கணும் சார். எத்தனை மேடையில் பப்ளிக் மேலே பேசியிருக்காங்க நடிகள்னா ஐட்டம் சொல்லலையா? என்ன பண்ணீங்க அவங்கள? நான் காவல்துறையும் ஓகே, சினிமா துறையும் ஓகே, விவசாயம் ஓகே, எந்த துறையாக இருந்தாலும் சரி, பெண்களை ஒருத்தங்க பேசினா தூக்கி உள்ள வைங்க. அவங்க அதுவும் சினிமா துறை நடிகன்னா அவங்க என்னமோ அவர் உலகத்துக்கு தத்து விட்ட மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க எப்படி காவல்துறை சார்ந்த பெண்ணை ஒரு இழிவாக பேசினதுக்காக ஒருத்தர் தூக்கி உள்ள வச்சிங்களோ, அதே மாதிரி இனிமே சினிமா துறை சேர்ந்த ஒரு நடிகையை பற்றி யாராவது இழிவாக பேசுனா இதே மாதிரி தூக்கி உள்ள வைங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இது இந்த காண்டம் குறும்படம் நம்முடைய இந்த மாதிரி இந்த இழிவாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம். இந்த காண்டம் யாரெல்லாம் சினிமா இழிவாக பேசுகிற தப்பாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பாடம் தான் காண்டம். இப்படி ஒரு சினிமா நேசிக்கிறதுனால தான் இந்த பாட்ஷா படத்தை சொல்லுவாங்கல்ல, நாட்டின் நரம்புலாம் முறுக்க இருந்தவங்க அடிச்சாங்க. அது மாதிரி சினிமாவில் இந்த அளவுக்கு நேசிச்ச ஒரு ஆளெல்லாம் இப்படிலாம் எடுக்க முடியும். வாழ்த்துக்கள். குறும்படம் அடுத்து பெரும்படமாக எடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த காண்டம் குறும்படத்துடைய இயக்குனருக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக தலைவரும் செயலாளர்களும் இயக்குனர் நதி அவர்களுக்கு பொன்னடை போத்துவார்கள். அடுத்தபடியாக நதி குறும்பட இயக்குனர் நதி அவர்கள் பேசுவார். அதுக்கு முன்பாக வெளியீடு எடிட்டர் இயக்குனர் நதி அவர்கள் இப்பொழுது நன்றி உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை, அதனால் ஒரு சின்ன தயக்கம். சினிமா இது 13 வயசில் எனக்கு வந்த ஒரு சின்ன ஆசை. அதை பிடிக்கிறதுக்காக தான் சென்னை தேடி வந்தேன். சென்னை வந்த முதல் நாளே என்னை சினிமா ஏற்றுக்கிட்டது அப்படிங்கிற ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவம் முதல் நாளே நான் சினிமாக்குள்ளே கால் எடுத்து வச்சேங்கிறதால பயம் கிடையாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தைரியமாக இருந்தேன். ஏன்னா 2003 சில பல காரணத்தால் சென்னை வர வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. அப்போ வீட்டில் சொல்லாமல் ஓடியான்ட்டேன்.
அப்போ எங்கள் அண்ணன் ஒருத்தவங்க இருந்தாங்க, சிவப்பிரகாசம். அவரையும் ஃபோன் நம்பரும் மட்டும்தான் தெரியும், பேர் ஃபோன் நம்பர் தான் தெரியும், அவரை தெரியாது. எங்கள் ஊருக்கார அண்ணன். அவர் அழைச்சிட்டு வந்து எப்படியோ பிடிச்சி வந்துட்டான். கிளம்பி போகும்போது எதுக்குடா வந்த, எதுவும் சொல்லாமல் வந்துட்டியா அப்படின்னு ஒரு திட்டினாங்க. எங்கடா ஊருக்கு அனுப்பிடுவாரோன்னு பயத்தில், இல்லைண்ணே சும்மா லீவு அதனால் வந்தேனே அப்படின்னு சொல்லி போய் சொல்லி சைக்கிளில் அழைச்சிட்டு வர்றார். முதல் நாள் சினிமா எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டே மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே வந்தேன். எங்கள் அண்ணா சொன்னார், டேய் இதாண்டா கேப்டன் வீடு அப்படின்னாரு. என்ன முதல் நாளே ஏற்றுக்கொண்ட கலைத்தாய்க்கு நன்றி சொன்னது இல்லாமல் அவளுக்காக உண்மையாக இருக்கணும், உழைக்கணும்னு நினச்சேன். இன்ன வரை அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு சில எப்பயும் போல சினிமாவில் ஏமாற்றங்கள், துரோகங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அதை தாண்டலைன்னா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு சில பேருக்கெல்லாம் சில நன்றி சொல்லணும். அதனால் எனக்கு சரியாக பேச தெரியாது, இருந்தாலும் தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க. அதேமாரி நான் முத சினிமாவுக்கு காரணமாக இருந்தது கே.எஸ். ரவிக்குமார் சார். ஃபஸ்ட் அவர் நடிகர் நினச்சிட்டு அவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்தேன். ஒரு 10th படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் டேரக்டர்ப்பா அப்படின்னாங்க. ஐயோ டேரக்டரா, அப்போ அவர் நடிகர் இல்லையா அப்படின்ட்டு, டேரக்டர்னா என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு 8வது 9வதுலேயே. அதனுடைய விளைவு தான் சினிமா தேடி வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தேடல் போகும்போது நிறைய ஏமாற்றங்கள் அப்படி இப்படி பிடிச்சி அப்படியே வந்துட்டு எட்டிங் படித்து வந்தேன். சொந்த முடம் அப்படி பார்த்தாலும் என் வாழ்க்கையிலேயே முறையாக சென்னை வந்து எனக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க எங்கள் சார், பேரர் சார். அது வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா சென்னை வந்து அப்போ ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. பல கஷ்டப்பட்டு எப்படியோ அசிஸ்டன்ட் எடிட்டராக பிடிச்சிட்டேன். அப்போ ஒர்க் பண்ணும்போது சார் கொடுத்தாங்க. அப்போ மேடம் சொன்னாங்க, ஏங்க அவர் சம்பளம் எவ்வளோ வாங்குறதுன்னு தெரில, வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுத்தா அவரை போத்திக்கிட்டு வருவாங்க, அதனால் தைக்கிறதுக்கு சேர்த்து காசு கொடுங்க அப்படின்னோடனே சார் டைலரையும் வர வச்சு தைக்கிறதுக்கு காசு கொடுத்து எல்லா உதவியும் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு ஒரு ஃபீல் எனக்கு. நான் அந்த கலைத்தாயின் எனது கலைத்தாயின்னு போகிறதுக்கு காரணம் வெறும் வார்த்தை அல்ல, அது என்னோட உணர்வு. என் ஸ்க்ரீனில் பல வருஷமாக சொல்லிட்டு இருந்தேன், என்னோட சினிமாவின் தந்தை கே.எஸ். ரவிக்குமார், தாய் பேரரசு அப்படின்னு. அதுக்கு காரணம் சொல்கிறேன். தந்தை ஒரு வித்துல இருந்து உருவாக்குறவன் தந்தை, ஆனால் அதை பாதுகாக்கிறவ தாய், அந்த கருவை பாதுகாக்கிறவ தாய். கே.எஸ். ரவிக்குமார் சாரால் நான் சினிமாவுக்கு கிளம்பி வந்து பேரரசு சாரால் கொஞ்சம் நான் வளர்ந்தேன். சார் நிறைய இடத்துல என்னை பற்றி நிறைய சொல்லுவாங்க, சார் நதி அப்படி வருவா சார், இப்படி வருவா சார், செம்மையாக பண்ணுற சார்னு சொன்னேன். சார் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் காப்பாற்றணும்னு போராடுங்க சார். அவனோட விளைப்பாடு தான் சார் இந்த மேடம். என்னை நிறையா மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கே தெரியாமல் என்னை நிறையா வேகமாக ஓட வச்சுருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. காண்டம் இதை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளும் ஏன் இந்த வச்சோம்னா காண்டம்னு, சினிமாவில் இதுதான் ஒரு இடத்துல மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு. அது சினிமாவில் காண்டத்தின் பயன் என்ன, அதனுடைய அதை பற்றி உணர்த்துருங்கிறது தான் ஆசை. ஏன்னா நிறைய ஃபீல்டு இருக்குது, இந்த மேக்கப் அது இதுன்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு தெரில. சினிமாக்குள்ளே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை ஒவ்வொன்றா எடுத்து சொன்னால் போதுங்கிறதால முதல் முயற்சியாக நாங்கள் வந்து மேக்கப் டீமை ஒரு ஹைடன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தோம். அது ஃபஸ்ட்டு நானும் நண்பர் சிவாவும் நானும் தான் ஃபஸ்ட்டு இந்த கதையை பற்றி பேசணும். அப்படியே பேசி 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 2 பேரும் இது பண்ணி கொண்டு வந்துட்டோம். அது இந்தளவுக்கு வந்து நிற்குதுன்னா அதுக்கு என்னோட உழைத்த சக
நண்பர்கள் சிவா, அது கூட போஸ்ட் ப்ரொடக்ஷன் நண்பர்கள் சில பேரை மேடைக்கு அழைக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ரவி அண்ணா, எம்பி ரவி அண்ணா, ஆவடி ரவி அண்ணா, ரோஷன், பரத்குமார், சசி, பிரகாஷ் அண்ணா, அப்புறம் எனக்காக சப்போர்ட் பண்ண எங்கள் சித்தி வந்திருக்காங்க சார், 2 பேர், எங்கள் ஹவுஸ் ஓனர் அம்மா வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் எனக்கு மிகப்பெரிய, நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு இவங்கள் ப்ளஸ் நீங்கள் தான் காரணம். இன்னும் நான் மேலே வரணும்னு ஆசைப்படுறேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க சார், அதை நான் அடுத்த படத்தில் காப்பாற்றுவேன். எங்கள் சார் இத்தனை நாள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுனேன். அது அடுத்த டைட்டில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குற மாதிரி வைக்கிறேன் சார். பெரிய அளவு நீங்கள் அதுக்கான அர்த்தத்தை தேடி ஓட வைக்கிறேன் சார். எல்லாரையும் இல்லை சார், தேடல் வைக்கிறேன் சார். அது ஏன் இந்த பேர் வச்சாங்க? ஏன்னா இந்த ஒரு கதைக்கான கருவை உருவாக்குறது தான் வேலை. சார் படம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எஜமான் அப்படின்னு வச்சுருப்பாங்க, சின்ன கவுண்டர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அது கதாபாத்திரத்தினோட பவர் என்ன, வில் பவர், அந்த வில் பவருக்கான டைட்டில் வைக்கணும். ஸோ இந்த கதைக்கான வில் பவர் காண்டம் தான், அதனால் வச்சோம். ஒவ்வொரு படத்தினோட கருவோட வீரியம் என்னங்கிறத காட்டுறதுக்கான டைட்டிலாக அடுத்தடுத்து வச்சு வைப்பங்கிறத நான் உறுதி கொடுத்துக்கிறேன் சார். எனக்காக வந்த அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், எனக்கு சப்போர்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும், அதே மாதிரி நான் எடிட்டராக ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தா என்னோட மொத்த இயக்குநர்களுக்கும் என்னோட நன்றி. மாஸ்டர் கூட எனக்கு ஃப்ரீடம் கொடுப்பாங்க, அசோகராஜா மாஸ்டர். கச்சேரி ஆரம்பம் இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பயப்படுவேன், தடுமாறுவேன் கடன்னு. யோ என்னாச்சு, நல்லா தானே ஒர்க் பண்ணுறீங்க, ஏன் என்னாச்சுன்னு. இல்லை மாஸ்டர், அது 2 ஃப்ரேம் அப் பண்ணுங்க, 2 டவுன் பண்ணுவாங்க, நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன், அப்பு டவுன் தெரியாமல். அதுக்கெல்லாம் நுணுக்கங்கள் சொல்லிக் கொடுத்த மாஸ்டருக்கும் நன்றி. அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இப்பொழுது குறும்பட விளையாட்டுகளுக்கு வந்து வாழ்த்திய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நதிப்புயல் சார்பாகவும் இந்த குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி.